ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன? ஓகே. குட் ஈவினிங். நாங்க வந்து 2nd வீக், அதாவது எங்களுடைய ஏப்ரல் மந்த்த 2nd வீக்ல இப்ப நாங்க 2nd வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். என்ன 2வது கிழமை வந்து நாங்க முடிச்சிருக்கிறோம். ஸோ உண்மையிலே வந்து போன வீக்க விட அதாவது இப்ப முடிச்சிருக்கிறதுக்கு முதல் வீக் ஏப்ரல் 1st வீக்க விட எங்களுக்கு இந்த 2nd வீக்ல வந்து நிறைய பேர் எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சேல்ஸ் வைஸ்லயுமே வந்து ஆஹ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரியா? ஓகே. சோ இந்த வீக்ல நான் நினைக்கிறேன் எப்படியுமே 100 பேருக்கு கூட இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்கம் ஏர்ன் பண்ண இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. இப்போ நாங்க ஒவ்வொரு டீம்ல லீடர்ஸ் வந்து விஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சைட்ல நான் விஷ் பண்ணி முடிச்சதும் அதுக்கு பிறகு ஒரு ஆர்டருக்கு வந்து லீடர்ஸ் குயிக்கா விஷ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஷம்ஹான். கங்க்ராச்சுலேஷன் ஷம்ஹான். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இன்கம். இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீம்ல வந்து நியூவா இந்த வீக் மில்லியனர் கிளப் மெம்பர் வந்த ஷெஹாரா அவங்க டீம்ல தான் இவங்க இருக்கிறார். ஷம்ஹான் இருக்கிறார். கங்க்ராச்சுலேஷன் ஷம்ஹான். நீங்க வந்து இன்னும் பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அஃப்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா. இவங்க வந்து நஸ்லியா சிஸ்டர் டீம்ல ஒர்க் பண்றாங்க. சூப்பர் அஃப்ரா. கண்டினியூவா இதே மாதிரி நீங்க ஃபியூச்சர்லயும் பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணின லீடர்ல வந்து ஃபர்சானா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சானா சிஸ்டர். இவங்க வந்து ஃபிரோசா சிஸ்டர், அதாவது இர்ஃபானோட டீம்ல ஒர்க் பண்றாங்க. சூப்பர் ஃபர்சானா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இன்னும் பெரிய அளவுல இதை விட பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஷிஃபா. கங்க்ராச்சுலேஷன் ஷிஃபா. இவங்க வந்து ரிஷானோட டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷிஃபா வந்து இதை விட பெரிய லெவல்ல நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. அடுத்தது வந்து நசீகா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நசீகா. அவங்களோட செகண்ட் இன்கம் இது. செகண்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்தவ 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கா. அனுஷாட டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நசீகா வந்து இன்னும் பெரிய லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபஸ்மிலா. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்மிலா. இவங்க வந்து முஸ்லிஹாட டீம்ல ஒர்க் பண்றாங்க. சூப்பர் ஃபஸ்மிலா. அவங்களோட செகண்ட் இன்கம் இது. டோட்டலா வந்து அவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்மிலாவுமே வந்து ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நஸ்லியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 அண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ வந்து 60,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கா. உண்மையிலேயே ஆக்டிவா இண்டிபெண்டா ஒர்க் பண்ணி கொண்டு போற ஒரு லீடர். டீமை வந்து சரியான முறையில வழி நடத்தி செய்துட்டு போறாங்க. உண்மைக்கும் அவங்களோட முயற்சிக்கு வந்து இன்னும் இதை விட பெரிய லெவலில் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணணும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் நஸ்லியா சிஸ்டர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து அக்கீலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கீலா. இவங்க வந்து அனுஷாட டீம். இந்த வீக் அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கீலா. அகிலாவுமே வந்து ஃபியூச்சர்ல பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரீமா. கங்க்ராச்சுலேஷன் ரீமா. ரிஷானாட டீம். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து ரீமா எடுத்திருக்கிற இன்கம் 80,000. ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். யூனிவர்சிட்டியில படிச்சுட்டே பார்ட் டைமா வந்து அபெக்ஸோரா பிசினஸ் செய்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் 80,000. ரீமாவுமே வந்து குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே. அடுத்தது வந்து கிஷா. கங்க்ராச்சுலேஷன் கிஷா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். நல்லாவே அதாவது ஆஃப்லைன்ல கூடுதலா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சூப்பர். கிஷா வந்து இன்னுமே பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலோஜினி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10,000.
டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 50,000 50,000 earn பண்ணிருக்காங்க. இவங்களுமே ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் இதுல வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதே சமயம் பார்ட் டைமா வந்து எபெக்ஸோரா பிசினஸ் செய்யறாங்க. ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட டீமை வந்து வழிநடத்தி கொண்டு அவங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு போறாங்க. ஸ்ரீலோஜினி சிஸ்டர், குயிக்கா நீங்க 1 lakh கேட்டகரிக்குள்ள வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது இர்ஃபானா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் இர்ஃபானா சிஸ்டர். அவங்களுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதோட அவங்களும் வேற தையல் அந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டுதான் பார்ட் டைமா வந்து எபெக்ஸோரா பிசினஸ் செய்யறாங்க. ஸோ அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டலா வந்து அவங்க 60,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. சூப்பர், உண்மையிலேயே ஒரு ஆக்டிவான லீடர். இன்னும் உங்களோட எஃபர்ட் போடுங்க இர்ஃபானா சிஸ்டர். கண்டிப்பா இதை விட இன்னும் அதிக அளவா உங்களோட வீக்லி இன்கம் வந்து நீங்க ஒரு 50,000 வரைக்கும் கண்டிப்பா கொண்டு போகலாம். நல்ல டேலண்டான ஒரு ஆள். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஃபாத். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஃபாத். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டலா வந்து அவங்க 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்களும் அனுஷாட டீம். உண்மைக்குமே ஒரு பெர்ஃபெக்டான லீடர். நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்றதா இருக்கலாம், ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்த கொடுத்தா அதை பெர்ஃபெக்டா செய்யறதா இருக்கலாம். ஸோ இஃபாத்திட்ட நான் பார்த்த விஷயங்கள் சூப்பர். கண்டிப்பா வந்து பெஸ்டான லீடரா ஃபியூச்சர்ல வருவீங்க இஃபாத். இன்னும் உங்களோட வீக்லி இன்கம் வந்து அதிகரிச்சு கொள்ளணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஃபாத். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்த லீடர் முஸ்லிஹா. கங்க்ராச்சுலேஷன் முஸ்லிஹா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டல் இன்கம் 70,000. இவங்க ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள வந்து குயிக்கா க்ரோ ஆகி கொண்டு வர லீடர் முஸ்லிஹா. கண்டிப்பா வந்து குயிக்கா மில்லியனர் கிளப் மெம்பரா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரோட டீம்லயுமே நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ண வச்சு கொண்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஸ்லிஹா. அடுத்தது வந்து ஃபிரோசா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களும் ஒரு டீச்சர். இதுல வந்து பார்ட் டைமா எபெக்ஸோரா பிசினஸ் செய்யறாங்க. ஆனா உண்மையிலே டைமை வந்து சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு, இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுல இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் டைம் இல்லைன்னு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி வெளியில ஒர்க் பண்றாங்க, சரியா, கவர்மெண்ட் செக்டரோ பிரைவேட் செக்டரோ, வெளியில ஒர்க் பண்ற லீடர்ஸ் வந்து அவங்களோட வேலையையும் அதே சமயம் அவங்களோட ஃபேமிலியையும் பார்த்து அதே சமயம் பிசினஸுக்குமே டைம் ஒதுக்குறாங்க. ஸோ ஃபிரோசா சிஸ்டருமே நான் பார்த்த விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே பிசினஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள், ஒரு மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், கான்ஃபரன்ஸ் கால் அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், அந்த பொறுப்பா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு லீடர் தான் ஃபிரோசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000, டோட்டலா வந்து அவங்க 1,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இவங்க மில்லியனர் கிளப் மெம்பர் குயிக்கா வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபிரோசா சிஸ்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஷானா. கங்க்ராச்சுலேஷன் ரிஷானா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000, டோட்டலா 2,70,000. ஸோ கிட்ட வந்தாச்சு மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகுறது, சரியா? ஸோ நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரிஷானா. ட்ரை பண்ணுங்க. 30,000 தான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஷானா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷெஹாரா. கங்க்ராச்சுலேஷன் ஷெஹாரா. எங்கட இந்த வீக்குக்கான நியூ மில்லியனர் கிளப் மெம்பர். உண்மையிலே ஷெஹாரா வந்து ஒரு பெஸ்டான ஒரு லீடர். அதே சமயம் என்ன சொல்றது, ஒரு சின்ன வயசுல ஏ லெவல் படிச்சுட்டு இந்த பிசினஸ வந்து வடிவா செய்துட்டு போறாங்க. அவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000, டோட்டலா அவங்க 30,000 ஏர்ன் பண்ணி மில்லியனர் கிளப் மெம்பரா வந்திருக்காங்க. ஷெஹாராவை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலேயே வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் நான் இந்த இடத்துல வந்து தேங்க் பண்ணி கொள்ள விரும்புறேன். ஏனண்டா ஒரு படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னா வீட்டுல வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா படிப்பு குழம்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படிப்புலதான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அநேகமா எல்லாருமே இல்ல, அநேகமான வீட்டுல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. முதல் படிங்க, அதுக்கு பிறகு பிசினஸ் அதெல்லாம் பார்க்கலாம்னு. ஆனா ஷெஹாராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அம்மா வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட். நான் என்னன்னு சொன்னா, நான் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். அவ இப்ப பெட்டிக்ளோல வந்து வாழச்சென்னையில தான் ஷெஹாரா இருக்கிறாங்கன்னா, அவங்களோட அம்மா அத சாட்டர்டே சண்டேல எல்லாம் அவங்க என்ன ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் சொன்னா அங்க இருந்து பைக்ல கூட்டி வந்து அப்படி அவங்க இந்த ஃபேமிலி, அவங்களோட அப்பாவா இருக்கலாம், அவங்களோட தங்கச்சியா இருக்கலாம், எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணி ஷெஹாராக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயம் அவங்களும் இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ உண்மைக்கும் அது ஒரு எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ ஒரு ஷெஹாரா வந்து உண்மையிலேயே ஒரு பிளஸ்டான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. சூப்பர் ஷெஹாரா, நீங்க வந்து இன்னும் பெரிய அளவுல
அச்சீவ் பண்ணணும். அதே சமயம் உங்களோட பேரண்ட்ஸும் இதுல பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணி அவங்களுமே குயிக்கா அடுத்தடுத்த லெவல் வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷெஹாரா. ஓகே. அடுத்தது வந்து எங்களோட டீம்ல வந்து இன்கம் ஏர்ன் பண்ண லீடர் பேபி ஷாலினி. கங்க்ராச்சுலேஷன் ஷாலினி. அவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. அவங்க டோட்டலா வந்து 3,80,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி நஸ்ரீன், இவங்களும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களோட இந்த வீக் இன்கம் 60,000. அவங்க டோட்டலா வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் எஃபெக்ட்ஸோரால ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் நஸ்ரீன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது சுஷ்மிதா. கங்க்ராச்சுலேஷன் சுஷ்மிதா. அவங்களோட இந்த வீக் இன்கம் 90,000. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. சூப்பர் சுஷ்மிதா. ஸோ இவங்களுமே வந்து ஒரு பெஸ்டான லீடர். அவங்களுக்கு மலேசியா டூருக்குமே டிக்கெட் வின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஃபேமிலியா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு போறதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. சூப்பர் சுஷ்மிதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்தா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்தா சிஸ்டர். இவங்களும் கிட்டத்தட்ட 5 பிள்ளைகளோட இந்த பிசினஸ் செய்துட்டு போற ஒரு நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஒரு லீடர் ரிஸ்தா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 1,30,000 அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 28,90,000 ஏர்ன் பண்ணிருக்காங்க. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். பெரிய நெக்ஸ்ட் எங்கட இந்த வீக்குக்கான பெஸ்ட் பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் முர்ஷிதா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் முர்ஷிதா சிஸ்டர். உண்மையிலே வந்து அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். சூப்பர். ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கும் ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ நாள் இல்லாத ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு வீக்ல வந்து ஒரு 16 பேர் அவங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ண வச்சிருக்காங்க. சூப்பர். ஒரு உண்மையில சொன்னா சரியான ஃபாஸ்டா க்ரோ ஆகி கொண்டு வர லீடர். சொல்ல தெரியல, ஃபியூச்சர்ல அவங்க நம்பர் 1 லீடரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர். முர்ஷிதா சிஸ்டர் அவ்வளோ ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. முர்ஷிதா சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. வை ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? முர்ஷிதா சிஸ்டர். ஓகே கொஞ்சம் இருங்க. ஓகே. முர்ஷிதா சிஸ்டர் ஓகே உங்களுக்கு அன்மியூட் பண்ணுங்க. Hi guys, hello everyone. Thank you Rushani sister. And guys, நான் வந்து எத்தனையோ செஷன் வரணும்னு என் சிச்சுவேஷன் வர கிடைக்கல. எல்லாருமே பாக்குறீங்க எல்லாருக்கும் என்னடா இன்னைக்கு லீடர் ஆஃப் தி வீக் வந்ததுக்கு போறோம் மட்டும் பேசுறா இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி 10,000 சாரி 1 lakh கைட் குரூப்ல வந்து எவ்ரி வீக் நான் இன்கம் ஷேர் பண்ணி உடனே மினிமம் ஒரு 4 எப்படி சிஸ்டர் வாரீங்க எப்படி சிஸ்டர் வாரீங்க அப்படின்னு சொல்லி அதனால நான் ஒவ்வொரு தடவையுமே நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுவேன் நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி செஷன்ல ஷேர் பண்ணுவேன் ஒரு 4 லீடர்ஸை நான் அனுப்பி வைக்கிறேன் திரும்ப. ஆனா அவங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. நான் ஒண்ணுமே பேசல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அதுக்கு என்னோட சிச்சுவேஷன் தான் அது தடங்கல் ஆயினதுக்கான ரீசன். சொல்லி தரக்கூடாதுன்ற எந்த எண்ணமுமே இல்லை. ஓகே. அண்ட் செகண்ட் தேங்க்யூ எல்லா என்னை விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என் அப்பா லைனஸுக்குமே நான் அதை தேங்க் பண்றேன். பிகாஸ் அப்பா லைனர் ஒன்றோட பொறுமதி அப்போ லைனர் இல்லாத ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 2 சாராருமே தான் நான் பேசணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்பா லைனர்ஸ் இருந்தே வரேன். ஏன்னா அப்பா லைனர் அப்படின்றது அவங்க லீடர், அவங்க இன்கம் வேண்டியது. ஆனா அவங்க இல்லாம நாங்க இல்லைங்கன்னு அதுதான் உண்மை. ஆனா வந்து அப்ப லைனர் சுகமாவே கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியா ஒரு சூப்பர் லீடர் ஒன்று கிடைச்சிருச்சு உங்களுக்குன்னா அதுல அருமை விளங்காது. எங்களுக்கு அவங்க நச்சரிக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயுமே. இதை செய்யுங்க அதை செய்யுங்க செஷன் வாங்க ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஆனா
அது எந்த இடத்துலயுமே நீங்க அவங்கள ஒரு நாளைக்கு தேங்க்ஸ் தான் பண்ணுவீங்க. நீங்க அத செய்ய சொல்லி என்னைய ஃபோர்ஸ் பண்ணி இல்லாட்டி நான் இன்னைக்கு இங்க இல்ல அப்படின்றத தான் சொல்லுவீங்க. அவங்க தான் அப்பலாம் இல்ல. ஸோ அவங்க உங்களுக்கு தேவை. ஒரு இடத்துல அவங்க டிஸ்டர்பன்ஸாவே நீங்க நெனச்சாலுமே பரவால்ல. அவங்களுக்கு ஏசி சரி அவங்க சொல்றத செஞ்சு நீங்க வாங்க. அதத்தான் அவங்களுமே பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. அண்ட் செகண்ட் என்னோட டீம்ல வந்து நான் டவுன்லைனர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்றது, டீம்ல இன்கம் வாங்க. இதத்தான் நான் கூடவே பேசுவேன். இன்கம் வாரத்துக்காக தானே நாங்க ஒவ்வொருத்தரையுமே போஸ்டர் போட்டு உள்ளுக்கு எடுக்கிறோம் இல்லையா? நீங்க இவ்ளோ இன்கம் போலாம். ப்ராடக்ட் செல்லிங்ல ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட்ல ஏர்ன் பண்ணலாம்னு நாங்க இன்வைட் பண்ணலையே. நீங்க இன்கம் போலாம். என்னையோடயே வார அவ்ளோ பேருமே நீங்க வீக்லி இவ்ளோ எடுக்கிறீங்க, நாங்களும் வீக்லி இன்கம் எடுக்கணும்னு தான் வராங்க இல்லையா? அப்ப இன்கம்ன்ற பார்த்த கிளியர் பண்ணி குடுக்குறது. அத நான் உண்மையில செய்றது தான். ஆனா அத விடவுமே 2வதா நான் 1வது இடம் டீமுக்கு குடுக்குறது என்னதுக்குன்னு சொன்னா, சொல்றது எல்லாத்துக்குமே லேசி இல்லையா? இந்த டீம்ல எவ்ளோ பேர் உங்களோட டீம் எல்லாத்துக்குமே சொல்லிக் குடுப்பீங்க இல்லையா? ஆனா அத செய்யணும்ன்றது யாரு? அவங்க. என்ட டீம். என்ட டீம் புல் லெவல் நான் சொன்ன விஷயங்கள செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு லீடர் ஆஃப் தி வீக் நான் வந்தாலுமே இது ஏன்ட சக்சஸ் இல்ல. நான் சொன்னது மட்டும் தான் கைஸ். அவங்க ஒவ்வொருத்தருமே மிச்சமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த இடத்துக்காக ஒரு ரூ. 10,000 இன்கம் எடுத்த ஒருத்தருமே, நான் சொன்ன விஷயங்கள அவங்களே உழைச்சாங்க. சிஸ்டர் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷம், உண்மையிலே என் இன்கம்ம நான் பார்க்கல கைஸ். அந்த இன்கம்ல எனக்கு ஹேப்பினஸுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த புள்ளைகள்ட்ட ஒவ்வொரு இன்கம்லயுமே எனக்கு ஹேப்பினஸ் கிடைச்சுச்சு. அதுக்காக தான் நான் போராடினேன். வாங்க, வாங்க, வாங்க. நீங்க சொல்றீங்க தொடர்ந்து 1, 1 1/2 மந்த் இருக்கும் நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து. ஆனா அந்த 1 1/2 மந்த்தா வல்லாஹி என் இன்கம்ல எந்த குறையும் இல்ல. ஒவ்வொரு வீக்குமே 1,00,000 இன்கிரீஸ். என் இன்கம் நான் வொர்க் பண்ணணும். இப்ப கூட நார்மல் வொர்க்கே எனக்கு பண்ணலாம். ஆனா எனக்கு இன்டென்ஷன் என் இன்கம் இல்ல. சத்தியமா இல்ல. எனக்கு தேவை எனக்கு கீழ உள்ள ஒவ்வொருத்தருடையுமே இன்கம். ஒன்ஸ் ஒரு டவுன்லைனர் 250 கம்ப்ளீட் பண்ணி அந்த புள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு வரல 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் ஆகுதுன்னா, அந்த இடத்துல தான் நான் டெம்பர் ஆவும். என் டீம்ட்டயே நீங்க கேட்கலாம். எங்க அந்த புல்? எங்கன போச்சு? ஏன் இங்கன இந்த செஷனுக்கு ஆட் ஆகல? இந்த குரூப்ல ஏன் ஆட் பண்ணல? ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? அந்த லீடரோட நான் கோவப்படுற தருணமே அதா தான் இருக்கும். அதுவரைக்குமே நான் யாரோடையுமே கோவப்பட்டு பார்த்திருக்க மாட்டான். டீம் பார்த்திருக்க மாட்டான். எங்கனையாலும் ஒரு புள்ள மிஸ் ஆயினா, அந்த லீடரோட நான் போவேன். ஏன் ஆட் பண்ணல? அட்லீஸ்ட் குரூப்ல சரி ஆட் பண்ணுங்க. சோ சிம்பிள் காய்ஸ். எனக்கு இன்பாக்ஸ் வந்து கேட்கிற எல்லாத்துக்குமே ஒரு சின்ன அட்வைஸ். சின்னதா உங்களோட மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சொன்னா, இவ்ளோ நாள் நான் இன்கம் போணும். என்ட்ட இன்கம் வரணும். நீங்க எப்படி அச்சீவ் பண்ணீங்க சிஸ்டர்? நானும் 6 மாசமா ட்ரை பண்றேன். 1 வருஷமா ட்ரை பண்றேன். நான் வாரேன் இல்லன்ட்டு எவ்வளோ பேர் சொல்றீங்க. இத நீங்க 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 நான் அச்சீவ் பண்ணணும்னு தானே பேசுறீங்க. அது சின்னதா இனி போல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி தெரியுமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க? எனக்கு கீழ வர ஒவ்வொருத்தரையுமே நான் இன்கம் எடுக்க வைக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரையுமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கட்ட இன்கம்க்கு நான் பொறுப்பு. அவங்க என்னைய அவாய்ட் பண்ணாலும் சரி, ஏசினாலும் சரி, பேசினாலும் சரி, நான் கெஞ்சிக்கிட்டு சரி நிப்பேன். வாங்க டியர், ஏலும் டியர். நெகட்டிவ் எடுத்துட்டு போனாலும் சரி, இல்ல எனக்கு சரி வராதுன்னு கிவ் அப் பண்ணாலும் சரி, எங்கேயுமே அவங்களோடனே நிப்பேன் நான். அவங்க போறாங்க சிஸ்டர். நான் கூட்டு வர மெம்பர்ஸ் எல்லாமே டிமோட்டிவேட் ஆன இன்ஆக்டிவ் ஆயிக்கிறாங்க சிஸ்டர். நெவர். நான் இந்த டீமுக்கு அதத்தான் சொல்றேன். யாரும் இன்ஆக்டிவ்ஸ் இல்ல. ஒரு போஸ்ட்ட பார்த்து உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க. இந்த பிசினஸ்க்குள்ள சக்சஸ் போணும் சிஸ்டர். என்ன செய்யணும்? இல்லன்னு சொன்னா என்ன பிசினஸ் இதுன்னு வந்து கேக்குறாங்கனாலே யாருமே சும்மா வைக்கிறதுக்கு இல்ல இல்லையா? ஒன்ஸ் சில பேர் வந்து கேட்டுட்டு போயிட்டுருவாங்க. ஓகே. சில பேர் ஐடென்டிட்டி டீட்டெயிலுமே தந்து உள்ளுக்கு வாராங்க அப்படின்னு சொன்னா சும்மா இல்ல. சும்மா ஈக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சும்மா இருந்தீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்கன்றத மட்டுமே யோசிங்க. நீங்க அவங்கள ஆட் பண்ணினோம், வந்தோம், 3 குரூப்ல ஆட் பண்ணோம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்பலாம் என்ன சொல்லுவாங்க. நீங்க செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களான்னு கேட்கறதில்ல. பண்ணணுமா பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினாலுமே போயிட்டு இன்பாக்ஸ்ல போயிட்டு, என்ன டியர் அதுல கேதர் பண்ண விஷயம்னு பார்க்கறதில்ல. அவங்க ஈக்கிறாங்களா இல்லையான்றதே இல்ல. இப்படி நாங்க எங்கள டீம் ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நாங்க ஒர்க் பண்ணணும். நாங்க ஒர்க் பண்றோமா? நான் ஒர்க் பண்றேனா? அப்படின்றத ஒவ்வொருத்தருமே பாருங்க. அந்த டைம் நான் சொல்றேன் அந்த மைண்ட நீங்க சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ண போகல. நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள ஏர்ன் பண்ண வந்திக்கிறீங்க. நீங்க ஒர்க் பண்ண வந்திக்கிறீங்க. ரைட்? இதுதான் உங்களோட ஒர்க். உங்களோட ஒர்க்கே உங்களோட கீழ உள்ள மெம்பர்ஸ இன்கம்க்கு கூட்டிட்டு வரது தான் உங்களோட ஒர்க்.
அப்ப அத நீங்க செய்யாம வேற என்னத்த செய்ய போறீங்க? அதுதான் உங்களோட வொர்க். அப்ப நீங்க அதுக்கு அவங்களுக்கு ரிமைண்ட் பண்றதோ, செஷன் அட்டெண்ட் பண்ண வைக்கிறதோ, ஆர்டர்ஸ் எடுங்கன்னு சொல்றதோ, ஐடியாஸ் குடுக்குறதோ, டிமோட்டிவேட் ஆயினா கூட்டிட்டு வாரதோ, நம்பிக்கை குடுக்குறதோ எல்லாமே அதுதானே! அதுதானே வேலை. அப்ப அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க செய்ய வேண்டிய வேலைய வுட்டுட்டு, ஏதோ ஒரு வேலைய செய்றீங்களா இருந்தா, அதுதான் ஃபெயிலியர். அது மட்டுமே தான் காய்ஸ். அப்ப நீங்க 4 மாசம் ஆகியும் வரல, என்ட மெம்பர் வராங்கல்ல, உங்களுக்கு மட்டுமே எப்படி சிஸ்டர் இவ்வளோ டீம் ஆக்டிவ் ஆயிக்கிறாங்க? நான் சொல்லுவேன் காய்ஸ், என்ட என்டயர் டீம உங்களோட டீம்குள்ள கொண்டாந்து போட்டாலுமே, அவங்க அவ்வளோ பேருமே இன்ஆக்டிவ் ஆகுவாங்க. இன்கேஸ் நீங்க இன்ஆக்டிவா இருந்தா. நீங்க ஆக்டிவ் ஆகினா தான் என்ட டீம் இல்ல. என்ட டீம்லயே இல்ல காய்ஸ். நீங்க உங்களோட டீம் இருக்கிறாங்களே, அது இல்லாம நீங்க இன்னும் ரெக்ரூட் பண்ணினாலுமே எல்லாருமே வொர்க் பண்ணுவாங்க. இங்க யாருமே வொர்க் பண்ணாமய்க்க உள்ளுக்கு வரல. நீங்களுமே வந்து உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு வொர்க் பண்ண அ ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் உங்களோட அப்ளைனர்ஸ் கொஞ்சம் லேட் பண்றாங்க, சொல்லி தராங்கல்ல, ஸ்கிப் பண்றாங்க. அ இன்னொரு குரூப்ல ஆட் பண்ணிட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்களுமே அங்கன கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது போல தான் உங்களோட டவுன்லைனர்ஸுமே. அப்ப நீங்க எத குடுக்குறீங்களோ, அதத்தான் அவங்க திருப்பி குடுப்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப குடுக்குற A1 ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு நீங்க என்ன குடுக்குறீங்கன்னு பாருங்க. அவங்க நீங்க 3 பேர் 3 குரூப்ல ஆட் பண்ணிட்டு வார செஷன் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டிருக்கிறீங்களா? அதே தான் அவங்க திருப்பி அவங்க கூட்டு வர மெம்பருக்குமே செய்வாங்க. அதே நீங்க வேற ஒண்ட செஞ்சு பாருங்க. அவங்களோட மேல கேர் எடுத்து பாருங்க. எல்லாத்தையுமே செஞ்சு காட்டுங்க. இப்படித்தான் செய்யணும்ன்றதே காட்டுங்க. அவங்களுமே அப்படி செய்வாங்க. அதுதான் நீங்க செய்ற வேலை. உங்களுடைய எத்தன பேர், எத்தன 1000 பேர் உங்களுக்கு மேல அப்பலைனர்ஸா இருந்தாலும், அவங்க எவ்வளோ கோடி ஏர்ன் பண்ணினாலும், எவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணினாலும், எவ்வளோ இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும், உங்களோட டவுன்லைனருக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். உங்கள தான் ரோல் மாடலா பாக்குறாங்க. உங்களோட ருஷானி சிஸ்டரையோ, முர்ஷிதா சிஸ்டரையோ, ஆஸ்ரா சிஸ்டரையோ யாரையுமே பாக்கல. தெரியாது அவங்க எப்படி வொர்க் பண்ணாங்கன்னு. அவங்க எல்லாருமே வொர்க் பண்ண சிஸ்டம்ல இவங்களும் வொர்க் பண்றாங்க போல. அப்ப இவங்கள போல நாங்க வொர்க் பண்ணா எங்களுக்குமே வேணும் அப்படின்னு உங்கள தான் பாக்குறாங்க. அப்ப நீங்க தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன். அது எக்ஸாம்பிளா இருக்கணும். ரோல் மாடலா இருக்கணும். எந்த இடத்துல ஒரு அப்பலைனர பத்தி பேசினாலும் அது நீங்களா இருக்கணும். உங்களோட டவுன்லைனர் பேசுறது உங்கள பத்தி இருக்கணும். உங்களோட 4 லீடருக்கு மேல இருக்கிற லீடர பத்தி இல்ல. இதுதான் நான் உங்களுக்கு தர மெசேஜ். இது உங்களுக்கு நெறைய பேத்துக்கு விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். அத மட்டுமே செய்யுங்க காய்ஸ். இந்த பிசினஸ் வெரி சிம்பிள். நாங்க கத்துக்கிறோம். அத கத்துக் குடுக்குறோம். அவ்வளோதான். அந்த விஷயங்கள நான் கத்துக் குடுக்கிறத நான் பெர்ஃபெக்ட்டா செய்றேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுலயும் முன்ன பின்ன குறைகள் இருக்கலாம். எல்லாம் ஹியூமன். ஆனா நானுமே இன்னும் கத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு ருஷானி சிஸ்டர்டயா, அஸ்ரா சிஸ்டர்டயா யார்ட்டயுமே செஷன்ஸ மிஸ் பண்ண மாட்டேன். எதாவது எங்கேயாவது குழம்பினேன்டா, அஸ்ரா சிஸ்டருக்கும் கால் அடிப்பேன், ருஷானி சிஸ்டருக்கும் கால் அடிப்பேன். நச்சரிக்கிற மாரி தான் இருக்கும். என்ன எனக்கு எனக்கு எங்கேயோ எங்கேயோ விட்டுட்டேன். இங்க என்னமோ நடக்குது. நான் ஈக்கிறேன் உள்ளுக்க. ஆனா என்னமோ நடக்குது. சொல்லுங்க. எனக்கு 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 என்ன சொல்லுங்க. சொல்லுங்கன்னு நான் ருஷானி சிஸ்டர் கிட்டயே அவர் கணக்கு பேசிக்கிறேன். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க எங்கன உட்டது. ஆனா எனக்கு இதுக்கு தேவை. எனக்கு மேலுள்ள ஆட்கள் எனக்கு இதுக்கு தேவை. அதுதான் அப்பல்லாயின்னு வந்து தேவை. ஆனா இது அப்பர்லைனர டிபெண்ட் பண்ற பிசினஸ் இல்ல. இட்ஸ் யுவர் பிசினஸ். இது உங்களோட பிசினஸா பாருங்க. அவங்க உங்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட்டர் தான். ஆனா நீங்க ஒருத்தரால அவங்க ஓண்டு வளர போறதும் இல்ல. நீங்க விட்டுட்டு போறனால அவங்க டவுன் ஆக போறதும் இல்ல. அது அவங்களோட முயற்சி, இது உங்களோட முயற்சி. பிரிச்சு பாருங்க. அவங்க ஈக்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டர். சோ யாரையுமே டிபெண்ட் பண்ண வேணாம். இன்க்ளூட் அப்பர் லைனர் ஆல்சோ, டவுன் லைனர் ஆல்சோ யாரையுமே. அதே நேரம் இன்னொரு ஐடியாவா நான் தரேன்னு சொன்னா, டீமா வொர்க் பண்ணுங்க. டீமான்னு சொல்றது உங்களோட அப்பர் லைனர்ஸோட சேர்ந்து வொர்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நீங்க உங்களோட டவுன் லைனர்ஸோட நீங்க ஒரு 250 மெம்பரா இன்னைக்கு ஒரு 250 கவர் பண்ணி 2 மெம்பர உள்ளுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அந்த 2 மெம்பரோட சேர்ந்து நீங்க வொர்க் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஆரம்ப புள்ளி. எல்லாருமே அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. 100 பேரோட யாருமே ஆரம்பிக்கல. ஒருத்தரோட தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து வொர்க் பண்ணுங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க. அதுதான் உங்களோட ஆரம்பம் காய்ஸ். இவ்வளவே தான். அ வேற பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த டீம்ல எல்லாத்துக்குமே அச்சீவ் பண்ணலாம். நான் நம்புறது ஒரு விஷயம் தான் காய்ஸ். காம்படிஷன்னு சொல்லுவாங்க. இவங்க இப்ப நெறைய அபெக்ஸ் ஹவுரால காம்படிஷன் போகுது. எல்லாருமே ரீச் பண்றாங்க. லெவல் ரீச் பண்றாங்க. இப்படி என்ன செய்றாங்க? இப்படி நெறைய பேசுவாங்க. இல்ல. நான் செய்றேன்றதுக்காக உங்களோட எண்ணம் குறைய போறதும் இல்ல. நீங்க செய்யலன்றதுக்காக என் எண்ணம் கூட போறதும் இல்ல. எனக்கு புரிச்சது தான் எனக்கு, உங்களுக்கு புரிச்சது தான் உங்களுக்கு. ஏன்ட ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு தாரான்.
ஏண்ட ரப் எனக்கு தாரான். ஏண்ட அல்ல அவனுமே ஈக்கிறானே. அவன் தானே எல்லாமே இல்லையா? இந்த யூனிவர்ஸ்னு ஒவ்வொரு மதம் பேசுவாங்க. சிலவங்க வந்து கடவுள் நம்பிக்கையில பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஏண்ட ரப். அவன்ட்ட நம்பிக்கை. அவன் பார்க்குறான். யாருக்கு குடுக்க தகுதியோ அவங்களுக்கு குடுக்குறான். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தகுதியானவங்களா? இத்தன பேருக்கு இன்கம் எங்களோட டீம் உள்ளுக்கு வாராங்கன்னு சொன்னா, அந்த புள்ளைகள் எல்லாத்துக்குமே இன்கம் எடுத்து குடுக்கணுன்ற போராட்டம் எனக்கிட்ட இருக்கா? அப்ப தாரான். ஆட்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டாந்து தாரான். நீயுமே ஆர்வமாயிக்கிறியா? போ. உனக்கு இந்த அப்பர் லைனர் உனக்கு சூட்டபிள். நீ போ. நீ உனக்கு சூட்டபிள்ன்னு அவன் தான் கொண்டாந்து தாரானே ஒழிய, நான் இல்ல. நான் எங்கனயுமே இல்ல காய்ஸ். ஸோ வந்து ஏண்ட முயற்சி மத்தது எல்லாமே அவன் எனக்கு செய்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நீங்களும் முயற்சி செய்யுங்க. இந்த உலகத்துல எத்தன 1000 பேர் அபெக்ஸ் செஞ்சாலும், இந்த ஸ்ரீலங்காலயே செஞ்சாலும், நீங்க போறது நீங்க தான். உங்களுக்கு தாரது அவன் தான். இவங்க செய்றாங்கன்றதுக்காக இல்ல. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நம்பவுமே வேணாம். அப்படி ஒன்றே இல்ல. அந்த டீம்க்குள்ள இருந்து எல்லா மெம்பர்ஸையும் எடுத்துட்டு வந்து நீங்க உங்களோட டீம்க்குள்ள போட்டதுக்காகயுமே சக்சஸ் மாட்டீங்க காய்ஸ். அப்படி தேவையுமே இல்ல. நீங்க நேர்மையாவே இருக்கீங்க. யார்ட டீமும் யாருக்கும் தேவையில்ல. நீங்க நேர்மையாயிக்கிறீங்களா? 10 பேர் வராங்க, 2 பேர் போறாங்க, இல்லாட்டி 10 பேருமே போறாங்க. புடிங்க. எவ்ளோ பெரிய உலகம் காய்ஸ். எவ்ளோ பெரிய ஸ்ரீலங்காலயே 3, 4 கோடி, 5 கோடி மக்களுக்கு கூட இருக்கிறாங்க. ரெக்ரூட்டா இல்ல, ப்ராஸ்பெக்ட்டா இல்ல. இருக்கு காய்ஸ். இப்ப வெளிய போயிட்டு பாருங்க. வாய்ப்புக்காக எவ்ளோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுங்க. ஏன் போற ஆட்கள நெனச்சு நீங்க கவலைப்படுறீங்க? அவங்களுக்கு நீங்க குடுத்திக்கிறது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கலன்னா, நீங்க ஏன் அழுதுகிட்டு, எனக்கு என் மெம்பர் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்கல்ல, என்ன ஏதுன்னு. நோ. அவங்களுக்கு குடுத்திக்கிற வாய்ப்பு நீங்க உப்பரிமா குடுத்துட்டீங்க. யூஸ் பண்றாங்கல்ல, போறாங்கன்னு சொன்னா, ஓகே, ஓகே. இன்னொரு ஆளுக்கு குடுங்க. இன்னொரு ஆள் பாருங்க, தேடுங்க. ரெக்ரூட். கீப் ரெக்ரூட்டிங். அந்த ரெக்ரூட்டிங்ல எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க டீம்லயும் பெரிய பிரமாண ரெக்ரூட்ஸ் இல்ல காய்ஸ். உண்மைய சொல்லப்போனா. சின்ன பிரமாணம் தான். ஆனாலும் அந்த புள்ளைல அவ்ளோ பேரையுமே கூட்டிட்டு வரதுக்கு உண்டான போராட்டத்துல தான் நானுமே இருக்கிறேன். ஆனா அந்த புள்ளைல ஒவ்வொருத்தருமே நான் சொல்ற விஷயங்கள செய்றாங்களே! அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களே! இறங்குறாங்களே! 10,000 எடுத்த கேர்ள் டே முளை பெருக்கி. அதுதான் இந்த சக்சஸ் ஏன்டயே இல்ல. சொல்றது எல்லாத்துக்குமே லேசி. அத செய்யணுமே! அத செய்றாங்களே! அவங்களுக்கு தான் இந்த சக்சஸ். என்ட கீழ இருக்கிற ஒவ்வொரு டவுன்லைனுக்குமே தான் இந்த சக்சஸ். இன்னைக்கு அவங்களோட இன்கம் பார்த்தாங்க. இன்னும் டபுள் அவங்க இன்கம் பார்க்கணும். அதுவரைக்குமே நான் போராடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரையுமே மில்லியனர் கிளப் மெம்பர் கொண்டாந்து விடணுன்றது தான் என்னோட ட்ரீம். சேம் டைம் அந்த மில்லியனர் கிளப் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பெரிய லீடர். நோ. அவங்க அதுக்கு பொறாமையா வாழணும். அவங்களுக்கு கீழ இன்னும் 4 பேர கூட்டிட்டு வரங்காட்டியுமே நான் அவங்களோட இருப்பேன். அதுதான் எனக்கு தேவை எல்லாருமே நல்ல லெவலுக்கு வரணும். இதே இன்டென்ஷன்ல நீங்களுமே ஒர்க் பண்ணுங்க. சூப்பர்வா அச்சீவ் பண்ணலாம். நீ நான் இல்ல காய்ஸ். எல்லாருமே ரீச் பண்ணலாம். சூப்பர் பாத் இது. அத சரியா பயன்படுத்திக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்துக்கு போலாம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. தேங்க் யூ அஸ்ரா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர் அண்ட் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாத்துக்குமே தேங்க் யூ. எனக்கு கீழ ஒர்க் பண்ற அவ்ளோ இந்த டீம் மெம்பர்ஸ்க்குமே இந்த சக்சஸ நான் டெடிகேட் பண்றேன். இது உங்களோட சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். இன்னும் நீங்க சக்சஸ் வரணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க் யூ ருஷானி சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். அவ்வளோ ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்பீச்சா இருந்தது. தேங்க் யூ. உண்மையா சொல்லணும்னா முர்ஷிதா சிஸ்டர், அதே மாதிரி அஸ்ரா சிஸ்டர், இவங்களோட லீடர் அப்ளைனர் அஸ்ரா சிஸ்டர், அதே மாதிரி முர்ஷிதா சிஸ்டர், இவங்கள பார்த்து தான் எனக்கே ஒரு கட்டத்துல என்னதான் இவங்க டெய்லி அந்த அவங்களோட ஸ்டேட்டஸ் போடுவாங்க, கான்ஃபரன்ஸ் கால் செஷன் செய்து. நான் அதை விட புரியத்தான் செய்வேன். இவங்க இவ்வளவு செய்யறாங்களே ஒரு நாளைக்கு, இப்ப நம்ம இவ்வளவு செய்யவே இல்லையேட்டு ஒரு கட்டத்துல இதாயிட்டா நான் கூட ஒரு மோட்டிவேட் ஆகி அந்த கான்ஃபரன்ஸ் கால் செஷன் எல்லாம் உண்மையிலே செய்ய ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல நான் அதை சொல்லிக் கொள்றது நான் சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எல்லார்ட்ட இருந்துமே நாங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல விஷயங்களை எல்லார்ட்ட இருந்து நாங்க லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் தானே. சோ அந்த மாதிரி தான் உண்மைக்குமே அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்குமே அந்த எனர்ஜி, அந்த ஃபோக்கஸ், இப்ப அவங்க சொன்ன விஷயம், எங்களுடைய டீம்ல நான் அதாவது இன்கம் உருவாக்குறதுக்கு தான் ஒர்க் பண்றேன் என்று சொன்ன விஷயம் உண்மைக்குமே அது இந்த ஒரு நோக்கம் போதும் அவங்க இந்த பிசினஸ்ல ஒரு பெஸ்டான லீடரா க்ரோ ஆகுறதுக்கு அந்த ஒரு குவாலிட்டி போதும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். நீங்க பெரிய லெவல்ல இன்னும் அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இவ்ளோ பேர் தான். ஒரு சில பேர் எனக்கு போஸ்ட் அனுப்பல. இந்த போட்டோஸ் அதுல எனக்கு இன்கம் டீடைல்ஸ் அனுப்பல. எனக்கு அனுப்பின வரைக்கும் நான் செய்திருந்தேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல இன்கம் எடுத்த மெட்ட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ பார்ப்போம். கொஞ்சம் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா ஆர்டருக்கு? ஆ அஃப்ரா சிஸ்டர். அடுத்து அஃப்ரா சிஸ்டர். ஓ சிஸ்டர். ஓகே. ஓகே. அடுத்து சுஷ்மிதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் ஹாய் குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எல்லா இன்கம் ஏர்னர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். ஸ்பெஷலாக வந்து முர்ஷிதா சிஸ்டர் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே வந்து நானும் சில பீரியட்ஸ்களில் லீடர் ஆஃப் த வீக் வந்து இருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வீக்குக்குள்ள 16 பேரை இன்கம் எடுக்க வச்சிருக்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், ஆல் த வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நாங்கள் வந்து எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க திஸ் வீக் 10,000 அண்ட் நஹீதா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஹீதா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட நுஷ்ரா சிஸ்டர் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஹீதா சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து திஸ் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 earn பண்ணிக்கிறாங்க ரஸ்மினா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஸ்மினா சிஸ்டர். இவங்க வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க எங்களோட டீம்ல. அடுத்ததா வந்து ரோஷினி சிஸ்டர் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். இவங்க வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். நெக்ஸ்ட் வந்து அப்ஷானா. இவங்க வந்து திஸ் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்ஷானா. இவங்களுமே வந்து எங்களோட நுஷ்ரா சிஸ்டர் டீம் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா சப்னா. இவங்க வந்து 10,000 இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 20,000. இவங்க யார்ட டீம்னு பார்த்தோம்னு சொன்னா இவங்களும் எங்களோட நுஷ்ரா சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சப்னா. நெக்ஸ்ட் வந்து ஹம்தான். இவங்க வந்து அவங்களோட செகண்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க 10,000. டோட்டலா வந்து 20,000 earn பண்ணிக்கிறாங்க. ஹம்தான் வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் சன் தான். இவங்க வந்து ஃபேமிலியா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹம்தான். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க ஹுஸ்னா. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 50,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹுஸ்னா. நீங்க இன்னும் நிறையவே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ருமைசா சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 30,000. லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. இவங்க வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருமைசா சிஸ்டர். உங்களை நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். நெக்ஸ்ட் வந்து ரலீஷா. இவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டல் இன்கம் வந்து இவங்க 30,000 earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஷா அல்லா. நாங்க உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம் ரலீஷா. நீங்க இன்னும் மேல போகணும் என்று சொல்லி. இவங்கள வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சஹ்லா. சஹ்லாட டோட்டல் இன்கம் வந்து 40,000. லாஸ்ட் வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஹ்லா. நெக்ஸ்ட் வந்து ரொஷானி. இவங்களும் வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம் தான். இவங்களோட டோட்டல் இன்கம் 50,000. லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. கங்க்ராச்சுலேஷன் ரொஷானி. நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். நீங்க நிறையவே ஏர்ன் பண்ணணும். இன்னும் நிறையவே முன்னுக்கு போகணும்னு சொல்லி எபெக்ஸோரால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா ருஸ்தா. ருஸ்தா வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம் தான். அவங்களோட வந்து லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. டோட்டல் அவங்க வந்து 1 lakh earn பண்ணிருக்கிறாங்க. மாஷா அல்லா சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருஸ்தா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா அனாஸ். இவங்க என் ஹஸ்பண்ட் தான். அவங்களோட வந்து லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. டோட்டலா வந்து
1 lakh earn பண்ணிக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறையவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவரும் ஒர்க் பண்ணிட்டு வராரு இப்ப. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறையவே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஹா. சன்ஹாடன் திஸ் வீக் இன்கம் 10,000. சன்ஹா வந்து டோட்டலா 1 lakh earn பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சன்ஹா. நீங்களும் இன்னும் நிறையவே earn பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்வீன். எந்த டீம்ல ஃபர்வீன் சிஸ்டர் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,20,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். ஃபர்வீனை பத்தி சொல்ல போனோம்னு சொன்னா உண்மைக்குமே வந்து அவரு வெரி வெரி ஆக்டிவான லீடர். கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்து ஜூம்ல இருந்து ஒண்ணுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை உடனே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். உண்மைக்குமே அவங்க வந்து கொஞ்சம் இன்கம் எடுக்க லேட் பண்ணினாலும் இப்ப அவங்க தொடர்ச்சியா இன்கம் எடுத்துட்டு போறாங்க. குயிக்கா இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். 3 கிட்ஸை வச்சு கொண்டு செய்யறாங்க. உண்மைக்குமே ஒரு சூப்பர்பான லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். நெக்ஸ்ட் வந்து இந்த டீம்ல அஸ்கியா. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 2,80,000 ரூபாய். லாஸ்ட் வீக் அவங்க வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் அவங்க மில்லியனர்ஸ் கிளப்புக்கு என்டர் ஆவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. நெக்ஸ்ட் வந்து எங்க டீம்ல 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அஃப்ரா அஃப்லல் சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1,60,000. மாஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா அஃப்லல். நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அவங்க இப்ப இங்க இல்ல, அவங்க உம்ரா செய்ய போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்க இன்னும் உங்களோட இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்றோம் உங்களை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ். நெக்ஸ்ட் வந்து நுஷ்ரா சிஸ்டர். எங்களோட மில்லியனர் கிளப் மெம்பர் நுஷ்ரா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 10,000. டோட்டலா அவங்க வந்து 3,30,000 இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நுஷ்ரா சிஸ்டர். நீங்களும் ஒரு பெஸ்டான ஒரு லீடர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா வந்து எங்களோட அடுத்த மில்லியனர் கிளப் மெம்பர் சஸ்னா. அவங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 3,70,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா. நீங்களும் இன்னும் earn பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து எங்களோட தன்வீர் ஜஹான் சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டல் அவங்க வந்து 1,60,000 ரூபாய் இன்கம் earn பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ். இவங்களும் வந்து நிறைய ஒர்க்களுக்கு மத்தியில தான் இதை பண்ணிட்டு போறாங்க. இவங்க ஒரு மௌலவியா பிள்ளைகளுக்கு வந்து ஓதி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்க்களுக்கு மத்தியில இதை பண்ணிட்டு போறாங்க. உண்மைக்குமே சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் தன்வீர் ஜஹான் சிஸ். நீங்களும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டீம்ல சாபியா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டல் அவங்க வந்து 2,70,000 ரூபாய் earn பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சாபியா சிஸ்டர். நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா வந்து லாஸ்ட் வீக் எந்த டீம்ல ரிசீலா சிஸ்டர் வந்து 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட செகண்ட் இன்கம். மாஷா அல்லாஹ். செகண்ட் இன்கம் அவங்க 40,000 earn பண்ணிக்கிறாங்க. டோட்டல் அவங்க வந்து 50,000 earn பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிசீலா சிஸ்டர். நீங்க வந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணேன்னு சொன்னீங்க. இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? இல்லாட்டி chatல போடுங்க உங்களோட நேம். ஓகே ரிசீலா சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம், பண்ணிட்டு கதைங்க. ரிசீலா சிஸ்டர், ரிசீலா நேம்ல இருக்கிறீங்க தானே? உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. அவங்க கவரேஜ் இஷ்யூன்னு சொன்னாங்க, ட்ரை பண்றேன்டாங்க. கதைங்க ரிசீலா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கதைங்க. நான் ரிஸ்லா பேசுறேன். நக்கரப்பதிலேருந்து பேசுறேன்.
நான் வந்து அஸ்கர். ஹலோ, நான் அக்ஸா மூலமா நான் இதுல வந்து ஜாயின் ஆனேன். இதுல வந்து நான் வந்து ஜாயின் ஆன வந்து 2ஆம் மாசம் தான் நான் வந்து ஜாயின் ஆனேன். இதுல வந்து நான் அக்ஸா வந்து என் ஃப்ரெண்டு, நான் அவ மூலமாக தான் இது வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் சின்ன இப்படி வந்து இப்படி இப்படி இருக்கி கொஞ்சம் நல்லா பார்த்தா நீங்க எடுத்து பாய்ச்சி பாருங்க சின்ன. நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு அந்த ப்ராடக்ட்ல வந்து நம்பிக்கை வந்துச்சு, சக்சஸ் ஆமா இருந்துச்சுல. இந்த எங்க பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் மாதிரி இருந்தேன். நான் அந்த ப்ராடக்ட்ல வந்து எடுத்து கொடுத்தேன். அவருக்கு அந்த மயக்கம் எல்லாம் இல்லை. அப்ப அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப அக்ஸா கேட்டா செய்றீங்களா தாண்டு. நான் ஓகே, அந்த எனக்கு அந்த ப்ராடக்ட்ல ஒரு நம்பிக்கை வந்ததால இது செய்யலாமாங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. மாஷா அல்லாஹ் நான் அதில் ஜாயின் பண்ணினேன். இந்த ஃபர்ஸ்ட் இன்கமிங் வந்து நான் 1 மந்த்ல எடுத்துட்டேன். இப்போ நான் 3 மந்த் ஆகுது. திரும்பி நான் இந்த 40,000 ஏர்ன் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஆனா இந்த கடும் ஒர்க் இருந்துச்சு, எதிர்பார்க்கல. எனக்கு அந்த எப்படின்னா ப்ராடக்ட்ல நம்பிக்கை இருந்ததால நான் மற்றவியலுக்கு வந்து நல்லா திணிச்சேன். இதுல வந்து இந்த கெமிக்கல் இல்லை, இதுல வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இல்லை, இது வந்து அவங்களுக்கு பாவிக்கிறதால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் மருந்து பாவிக்கிறதால சைட் எஃபெக்ட் கூட. நான் அந்த நான் மற்றவியலுக்கு அதை திணிச்சதில்ல. அது வந்து எனக்கும் கூடுதலாக ஆர்டர்களை தந்தாங்க. நானும் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மேல நான் அதுல வந்து பத்தி இப்படித்தான் இருக்கி, நீங்க விஷயத்த இப்படி இப்படி இருக்கு நான் எடுத்து பாவிச்சு எனக்கு சக்சஸ் ஆயிட்டு நீங்களும் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் மேல நான் வந்து ஜாயின் பண்ணினேன். அவியலும் கொஞ்சம் செஞ்சுக்கிருக்காங்க. நான் இன்னும் அவியலையும் பண்ணணும், அவியலும் இந்த மாதிரி எடுக்கணும். அவியலுக்காக நான் இன்னும் ஹெல்ப் பண்ணணும். துவா செய்யுங்க. கடும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி எடுப்பேன் எதிர்பார்க்கல. நான் இதை எதிர்பார்த்து நான் செய்யலை. எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து நான் இப்போ கணக்க பேர் வந்து நோயினால கஷ்டப்படுறாங்க. அவிட நோய்கள்ல இருந்து அவிகளை இதுல இருந்து மீட்டு எடுக்கணும். குடும்பத்துல இருக்காங்க. நான் கூடுதலா மெயினா வந்து குடும்பத்தை தனியும் பண்ணினேன். குடும்பத்துல இருக்கிறாக்களை வருத்தங்களுக்காகத்தான் நான் எடுத்து கொடுத்தேன். மாஷா அல்லாஹ் இப்ப கணக்க பேர் வந்து அதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்ப அவியதான் திரும்பி திரும்பி எனக்கு ஆர்டர்கள் வந்துச்சு. மாஷா அல்லாஹ் இப்ப எனக்கு அந்த இங்கினி மில்க் வந்து இல்லாம இருக்கலாங்க, அந்த அளவுக்கு அவியலுக்கு வந்து ஆன்சர் கொடுத்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு இருக்கிறவிய ஒர்க் பண்ணணும். நான் கடும் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, எல்லாரும் கிடைக்கணும் என்ற மாதிரி சொல்லி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ். நாங்களும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம். ரிசீலா சிஸ்டர் வந்து எங்களோட சாபியா சிஸ்டரோட டீம் தான். சாபியா சிஸ்டரோட டீம்ல எல்லாருமே நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடியவங்க, ஆர்டர்ஸ் எடுக்கிற டேலண்ட் இருக்கிறவங்க. ரிசீலா சிஸ்டரும் அப்படித்தான், நல்லாவே ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. நாங்களும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றோம் ரிசீலா சிஸ்டர். நீங்க உங்களோட இன்கம்ல இன்னமும் நீங்க உங்களோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன் ரிசீலா சிஸ்டர். ஓகே, இவ்வளோதான் எங்களோட டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லீடர்ஸ் வந்து கண்டினியூவா செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் திரும்பவும் எல்லா லீடர்ஸ்களையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பேர் விஷ் பண்ணி ஏர்ன் பண்ணணும் என்று இன்ஷா அல்லாஹ் நான் எல்லாரும் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன், ப்ரே பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து சுஷ்மிதா. சுஷ்மிதா நீங்க. ஓகே, ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஓவரால் டீமில். நான் எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாருமே அடுத்தடுத்த வந்து நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண வேணும்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீம்ல வந்து இந்த வீக் 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஹசீனா. உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹசீனா. ரொம்ப ட்ரை பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. சொல்லப்போனா ரீசெண்டா நான் இவக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தேன். அதுல தான் இவரோட டேலண்ட் நான் உண்மைக்குமே பார்த்தேன். ரொம்ப போல்டா ஆக்டிவா செய்யக்கூடிய ஒருத்தவங்க. நீங்க இன்னுமே வந்து வளர்ந்து அடுத்த கட்டம் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ண வேணும். உங்களுக்கு டீமுக்குள்ள நிறைய இன்கம் ஏர்னர்ஸை வந்து உருவாக்க வேணும். ஹசீனா இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஹசீனா இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட சாரி என்ன மிஸ்டேக் ஆயிடுது. இந்த வீக் என்னோட டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க ரம்யா. பட் 10,000 இல்ல 20,000 ஏர்ன் பண்ணிருக்காங்க. நான் போஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு விடுறேன். உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்கம் 20,000 ஏர்ன் பண்ணது. அவ ஜாயின் பண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வீக்ஸ் போக இல்லை. பட் ரொம்ப ரொம்ப நிறைய டேலண்ட் இருக்கு ஒருத்தவங்க. நான் உண்மைக்குமே ரம்யாவை பற்றி சொல்லியே தீர வேணும். அவங்க ஜாயின் பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து நான் ஒரு மீட்டிங் செய்யறதுக்கு வந்து எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல கூட நான் ரம்யாட்ட கேட்கும்போது உடனே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் செஷன் செய்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் செய்தாங்க. நான் என்ன ஒரு விஷயம் வந்து சொன்னாலும் நம்பி கொடுக்கலாம் ரம்யாட்ட. அந்த அளவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு முன் வந்து தானா நிறைய விஷயங்களை தான் லேர்ன் பண்ணி சொல்ற விஷயங்கள் அந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணி கொள்ளுவாங்க. என்ன விஷயங்கள் தெரியாட்டியும் சரி, என்ன டவுட்ஸ் சொன்னாலும் சரி கேட்டு கிளியர் பண்ணி செய்யக்கூடிய ஒருத்தங்க. பட் என்னன்னு சொன்னா பிறகு செய்வோம், தயங்கி நிக்கிறது, தன்னால முடியாது, கஷ்டம், இது இயலாது என்ற எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸுமே இல்லை. அப்படி ஒரு தாட்ஸ் இல்லாதபடியாத்தான் இவ்வளவு வந்து நிறைய டேலண்ட் வந்து அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ல ஒரு இன்கம் எடுக்காம கூட ஓவராலா நான் நினைக்கிறேன் ருஷானியோட சேர்ந்து செய்த ஒரு மீட்டிங்ல கூட ஒரு இன்னொரு கேர்ளோட சேர்ந்து செய்திருந்தாங்க நிறைய பேருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரம்யா யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 20,000 அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியானது உண்டு. அவங்களுக்கு நிறைய வந்து இன்கம் ஏர்னர்ஸ் இதுக்குள்ள வருவாங்க. நிறைய டீமுமே வந்து உருவாகி கொண்டு வருது. ரம்யா நீங்க இருக்கிறீங்க நினைக்கிறேன். ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ண வேணும். ரம்யா இருக்கிறீங்களா? ஓகே, நீங்க இப்ப ஷேர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் ரம்யா. நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் சவுண்ட் கிளியர் ஸ்டூடெண்ட். இல்லாம இருக்கு ரம்யா, கொஞ்சம் சவுண்ட் ஆக்காதீங்க. ஓகேக்கா. வணக்கம், என் பேர் ரம்யா. நான் வந்து யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு விளங்குது இல்லையா? எல்லாருக்கும் விளங்குது இல்லையோ தெரியல. எனக்கு சரியான சவுண்ட் குறைவா இருக்கு ரம்யா. எல்லாருக்கும் ஓகேவா? போவ கதைக்கிற கிளியர் சுஷ்மிதா. ஓகே ஓகே சரி ஓகே. தேங்க்யூக்கா. நான் இப்போ வந்து யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் படிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு வந்து எஃபெக்ட்ஸோட பிஸ்னஸை வந்து என் ஃப்ரெண்ட் கதிஷ்கா தான் வந்து சொன்னா. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தா. ஆனால் எனக்கு உண்மையை சொல்கிறேன்னா, நான் வந்து போன வருஷம் இருந்தே ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் கொண்டு பண்ணணும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஒர்க் போகிறதுக்கு ஈவினிங் டைமில் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஆனால் என்ன சொல்கிறது, 4:30க்கு பிறகு நான் வந்து லெக்சர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபிசிக்கலாக ஒர்க் போய் அதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு 10 o'clock 11 ஆகும் ஒர்க் முடிஞ்சு ரெண்டு ஒரு டைம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு வந்து அவங்க அந்த கேட்டதோட மட்டும்தான் ஒர்க் ஜாயின் பண்ண இல்லை. பட் நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஏதாவது ஒர்க் கிடைக்காதான்ற ஒரு இதில். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் கதிஷ்கா தான் ஜாயின் பண்ணிட்டு என்னை வந்து இப்படி சொல்லி இருந்தா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ரம்யா, ஜூம் மீட்டிங் நடக்கும், நீ ஜாயின் பண்ணி பாரு என்று சொல்லியிருந்தா. அப்போ நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஜூம் மீட்டிங். இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான். அதுலேயுமே எல்லாருக்கும் பேனர்ஸ் கிரியேட் பண்ணி போட்டு ஒவ்வொருத்தங்களா விஷ் பண்ணி அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. பட் என்னதான் நான் மீட்டிங் எண்ட் வரைக்கும் இருந்தாலுமே எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை வர இல்லை. நான் ஸ்டார்ட் மீட்டிங் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் மீட்டிங் இப்படி தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் வர இல்லை அதில். அப்போ பேனர் தானே க்ரியேட் பண்ணி போடுறாங்க, இது சும்மாவே நம்ம க்ரியேட் பண்ணி போடலாம் தானே, ஃபோட்டோ எடிட் தானே, ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி போட வேண்டியதானே என்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் தான் வந்து அந்த மீட்டிங் ஃபுல்லாக எண்ட் வரைக்குமே இருந்துட்டு முடிய வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்ன கண்டெக்ட் பண்ணி மீட்டிங் இருந்த நீயா இப்படி மீட்டிங் ஜாயின் பண்ணுறியா, நான் இப்போ தான் புதுசான அவட அதை சொன்னான். நான் சொன்னேன்
இருந்தேன் நான் இப்போ உன்னை ஜாயின் பண்ணி விட்ட லீடரோட நான் கதைக்கலாம், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு என்று சொல்லி கேட்டேன். நான் கேட்ட இடத்துல அவ ஓகே சொல்லிட்டு தண்ட ரிலேஷன்ஸ் தண்ட அத்தை தான் சொல்லி சுஸ்மிதா அக்காவை வந்து என்னோட கதைக்க வச்சா ஆண்டு நைட்டு. எனக்கு தெரிஞ்ச 9 மணி ஆண்டு நைட் அவ வந்து அவட ஒர்க் முடிச்சுட்டு கதைக்கிறாமன்ட்டு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே அவளோட கதைச்சேன். நான் கதைச்ச இடத்துல சுஸ்மிதா அக்கா எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது. நீங்க சும்மா உண்மையிலேயே நான் வந்து அந்த வெளிப்படையா கேட்டேன். நான் என் மனசுல இருந்த எல்லா டவுட்ஸையுமே நீங்க சும்மா தானே பேனர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறீங்க, இது நானுமே போடலாம் தானே, ஃபேக்கா இருக்காதா அக்கா, எப்படி நான் நம்புறேன் எல்லாம் நிறைய கேட்டேன். நான் கேட்ட இடத்துல அவ வந்து அவட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து அவ இன்கம் ரிசீவ் பண்ண மெசேஜஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டு எனக்கு என்ன சொல்றது அவ்வளோ எவிடன்ஸ் காட்டுனா. அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் ஓகே இந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து தானே இருக்கு என்ற மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை. அண்டு வந்து 11:50 அண்டு நைட் எனக்கு லாஸ்ட்டாக அவள் வந்து அவட எவிடன்ஸ் எல்லாம் காட்டி கிளியர் பண்ணி முடிச்சப்போ உண்மையிலேயே 9 மணிலேருந்து 11:50 வரைக்கும் நான் அவ்வளோ டவுட்ஸ் கேட்டேன். நான் கேட்டு கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ கூட நான் வைக்கும்போது அவக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் ஆன்சர் பண்ணல, சரியக்கா நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லல. அப்போவுமே நான் வைக்கும்போது ஓகேக்கா எனக்கு ஓகேவா இருக்கு, நான் நம்புறேன், நான் வீட்டை கட்டிட்டு சொல்றேன் என்று தான் சொல்லியிருந்தேன். நான் அது மாதிரியே அவ கதைக்கும் போது சொல்லியிருந்தா அவக்கு ஒரு ஸ்டேஜ் அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு கலும்புல என்று சொல்லியிருந்தா. அப்போ நான் ஓகே என்று சொல்லிட்டு அது வந்து எனக்கு அந்த அவ்வளவு ஞாபகத்துல நிக்கல. திரும்ப ஒரு நாள் வந்து அவட ஸ்டேட்டஸ் பார்த்த இடத்துல வந்து அவ February 2ஆம் தேதி நிக்கிறேன், அவ வந்து ஸ்டேஜ் அவார்டு வாங்கின மாதிரி நிறைய ருஷானி அக்காவெல்லாம் வந்து நிறைய என்ன சொல்றது ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட இன்கம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படி ஃபேக்கான ஒரு கம்பெனின்னு சொன்னால் இவ்வளோ ஸ்டேஜில் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்களான்ற ஒரு தொண்டு வந்து ஓகேன்ற மாதிரி எனக்கு அண்டு அப்போவே அவக்கு மெசேஜ் போடுது அந்த ஸ்டேட்டஸுக்கே, அக்கா நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் வீட்டை கேட்டிருந்தப்பா வீட்டை எனக்கு சொன்ன பதில் உங்களுக்கு டைம் இருக்காது படித்து கொண்டு இருக்கக்குள்ள, அது பார்ட் டைமாகவே நான் செய்கிறேன், ஸோ 2 இடத்தையும் படித்து கொண்டு இருக்கக்குள்ள இங்கே டைம் இருக்க போது உங்களுக்கு, நீங்கள் செய்யாதீங்க, சும்மா விட்டு போட்டு வேலையை பாருங்கன்னா எனக்கு வீட்டு உண்மையிலேயே சொன்னது. ஆனால் எனக்கு வந்து எனக்கு உள்ளேயே இருந்தது, எனக்கு இப்போ வரைக்குமே எல்லா படிப்பையுமே வீட்டாக்களே பார்த்து கொண்டிருக்காங்களே, உண்மையிலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஸ்டடீஸுக்காக. அப்போ எனக்கு நான் ஏதாவது என்ன சொல்கிறேன் எந்த செல்ஃப் யூஸுக்கு தேவையானதை கூட நான் வந்து ஏர்ன் பண்ணணுமன்ற ஒரு இது இருந்தது. சரி படிக்கிற அளவுக்கு தான் நான் ஏர்ன் பண்ணாடிமண்டு. ஆனால் அந்த ஒரு இதுக்கு வந்து அண்டு நைட்டே நான் அக்காட்ட சொல்லிட்டேன், ஓகேக்கா நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸுக்கு ரிப்ளையாகவே போட்டு விட்டேன். நான் போட்டுட்டு அப்படியே அவள் வந்து February 2nd வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டா. அப்போ வந்து February month எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தந்திருந்தாங்க ஜூனியாவில். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணதுன்ற மைண்டில் இந்த இன்டர்னுக்கு வந்து நான் எங்களோட வீட்டு ஏரியாவில் தான் கம்பெனி ஒன்றில் போட்டுனான். அப்போ அங்கே போய் வர நேரம் இந்த சான்ஸை வந்து வீட்டு இருக்கிற நேரமே யூஸ் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி ஓகே என்று சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே அவட்ட வந்து மெசேஜ் போட்டு வந்துட்டேன் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. அவவுமே எனக்கு ஜாயின் பண்ணி விட்டா வந்து இன்டர்ன் முடிச்சுட்டு 4 o'clock ஈவினிங் 4 o'clock ஒர்க் முடியும், 4:30 அப்படி வீட்டை வந்து அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணி தான் அந்த யூஷாப் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். யூஷாப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 weeks எடுத்துச்சு February monthல. பட் ஆனால் 1A ஷாப்பும் 2B ஷாப்பும் நான் வந்து அடுத்த ஒரு வீக்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் அந்த 2 weeks எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு யூஷாப் கம்ப்ளீட் பண்ண டிலே ஆனது காரணம் உண்மையிலேயே நான் வந்து சேல்ஸுக்கு இறங்க இல்லை. ஓமக்கா செய்வோம் எனக்கு செய்யணுமன்ற ஒரு இருந்தது. ஃபர்ஸ்ட்டாக வந்து முதலாக நான் சேல்ஸுக்கு இறங்க போகிறேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, யார்கிட்ட எப்படி கதைக்கிறேன்னு கூட தெரியா. அந்த ஒரு தயக்கத்தால் தான் நான் 2 weeks இழுத்தனே தவிர எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஒர்க் பண்ணிவிட்டு ஓடஸ் கிடைக்காம எல்லாம் அப்படி நான் 2 weeks ஆகலை. என்னால் தான் நான் வந்து டவுனாக ஃபீல் ஆகி கொண்டிருந்தேன் உள்ள. ஸோ அதனால தான் 2 weeks கொஞ்சம் டிலே ஆகி என்னை வந்து யூஷாப் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு விளங்கிட்டா அவ்வளோ ஈஸியாக முடியுது அந்த மாதிரி எனக்குள்ளேயே அந்த ஒரு இது நான் டைம் கொடுத்து செய்கிறதால அவ்வளோ ஈஸியாக எனக்கு முடியுது. அப்போ நான் வந்து என்னோட மற்ற ஷாப்ஸுமே எவ்வளோக்கு முடியுதோ அவ்வளோ கிக்காக நான் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் இன்டர்ன் முடிச்சதுக்கு பிறகு ஜூனி போய் இருந்தாலுமே எனக்கு வந்து அதுக்கு பிறகு ஓகேவா இருக்கும், நான் வந்து டீம் டெவலப்மெண்ட் பண்ணுறது நானே. ஸோ அதை வந்து நான் எனக்கு நைட் டைமில் சரி செய்து கொள்ளலாம்ன்ற ஒரு தோட்டில் இருந்தேன். ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஏ சைடும் பி சைடும் மெயினாக இருக்கிற 1A 2B ஷாப் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரியே யூ ஷாப் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 1 weekலேயே 2 ஷாப்பும் ஆக்டிவ் பண்ணிட்டேன்.
பண்ணி உண்மையிலேயே கடவுள் ஆசீர்வாதத்தோட இந்த ஏ சைடில் ஆட் பண்ணவங்க சது தாஸ்மி ஆட் பண்ணியிருந்தேன்னா 2 பேருமே உண்மையிலேயே என்னை விட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஒர்க்குக்காக நல்லா டெவலப் ஆகி கொண்டு போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி பி சைடில் நான் ஆட் பண்ண எனக்கு ரிலேஷன் சிஸ்டர் வருவா. அவள் வந்து அவங்களோட வீட்டை வந்து செய்ய விடலைன்ற ஒரு இதில் வந்து அவள் என்ன சொல்கிறது பின்வாங்கிட்டா. ஸோ அதே மாதிரி அடுத்த பி சைடில் வந்து 6 ஆட் பண்ணியிருந்தவுமே ஸ்லோவாக ஒர்க் பண்ணவங்க கூடவங்களா இருந்தாங்க. ஸோ இந்த ஏ சைடை மாதிரி பி சைடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலை. அப்படி ஒர்க் பண்ணி அவ்வளோ இதாக வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து ட்ரெண்டையுமே என்ன சொல்கிறது சேமான ஈக்குவலான ஆக்களை போட்டு நான் ஃபில் பண்ணி வந்திருந்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் ஜாயின் பண்ணி அந்த 1 மந்த்லேயே இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் அப்படி எடுத்திருப்பேன். பட் எனக்கு வந்து 1 மந்த்லேயே நான் வந்து திரும்ப ஜூனி போயிட்டேன் இன்டர்ன் முடிச்சு. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு டீம் டெவலப் பண்ணுறதும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அசஸ்மெண்ட் அப்படி ஒவ்வொரு இதாக வந்து நைட்டில் மட்டும்தான் டீம் டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணாமல் இல்லை, ஒவ்வொரு நாளுமே 1 hour ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து அதில் வந்து கதைச்சு கொண்டிருந்தேன் தான். பட் அந்த நான் கொடுத்த டைம் என்னன்னு தெரியல, எனக்கு ஜாயின் பண்ணுற விதம் வந்து குறைவாக இருந்தது. ஸோ பி சைடில் வந்து ஜாயின் பண்ணவங்களையும் வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக எனக்கு ஒர்க் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அவங்கள நான் மோட்டிவ் பண்ணலையா என்ன ஃபால்ட் எந்த சைட்லன்ட்டு தெரியா ஏ சைடை போல் அவ்வளோவா ஒர்க் பண்ண இல்லை. ஸோ ஸ்லோவாக தான் இருந்துச்சு எண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். பிறகு வந்து மார்ச் மந்த் அப்படியே ஜூனியில் முடிச்சிட்டு ஏப்ரல் 2 வீக்ஸ் வந்து காமன் வெக்கேஷன் கிடைச்சிது இப்போ எனக்கு ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ அந்த 2 வீக்ஸ்லையும் ஃபெஸ்டிவல் வெக்கேஷன் அண்ட் கேலண்டர் பார்த்தப்பயே ஜூனியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வெக்கேஷனை வந்து நான் என்னோட இன்கமுக்குரியதாகவே ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டை போய் வந்து இதுக்காகவே நான் ஒர்க் பண்ணணும், அண்ட் பி சைடை வந்து டெவலப் பண்ணணுன்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு குறிக்கோளோட தான் நான் உண்மையிலேயே வந்தேன். நான் அது மாதிரியே பி சைடில் எனக்கு வந்து வீட்டை வந்து 2 வீக்ஸ், இன்னும் 1 வீக் இருக்குது எனக்கு, அடுத்த வீக்குமே இருக்குது வெக்கேஷன். பட் இந்த வீக்லேயே எனக்கு பி சைடை வந்து நான் என்ன எனக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கை உரியவங்களை வச்சு நான் டெவலப் பண்ணி இருக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த இன்கம் வரத்துக்கும் அவங்க காரணமாக இருக்காங்க. ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தோட எல்லாமே நல்ல நல்ல முறையில் நடந்திருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்காக நான் உண்மையிலேயே என்னை ஜாயின் பண்ணி விட்ட ஃப்ரெண்ட் கதீஷ்காக தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து நான் எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்னது எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமல், என்ன தான் நான் ஜாயின் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாமல் நான் எனக்கு வந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண சுஸ்மிதா அக்கா. இப்போ வரைக்குமே அவൾക്ക് என்ன ஒரு சின்ன டவுட்ஸ் வந்தாலுமே அவൾക്ക് வந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். எந்த டைம் மெசேஜ் போட்டாலும் எனக்கு ரிப்ளை பண்ணி கொண்டிருப்பாள். அப்படி அவள் வந்து சரியான ஒரு லீடர்ஸில் வந்து கைடன்ஸுக்கு கீழே இருக்கிறோம்ன்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ அக்கா அண்ட் அப்ளைனர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதே மாதிரி என் இன்கமுக்காக என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க இந்த டவுன்லைனர்ஸ் தஸ்மி சது, அதே போல் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க நியூ மெம்பர்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் இல்லாட்டி இந்த இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்குரிய ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ. அடுத்து வந்து எனக்கு இனி இருக்கிற கோல் வந்து நான் அந்த 2 வீக்ஸுக்குள்ளே வந்து எந்த இன்கம் எடுக்கணுமெண்டு வந்த மாதிரி அதை நான் வந்து உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு ஹாப்பியாக இருக்குன்றது நான் உணர்ந்து கொண்டுட்டேன். ஸோ இதை வந்து டீம் நான் இப்போ என்ன நம்பி எந்த வேர்ட்ஸை நம்பி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னென்னே தெரியாமல் வந்து எஃபெக்ட்ஸோரால் என்ன நம்பி ஜாயின் பண்ணி விட்டேன் டவுன்லைனர்ஸை வந்து இந்த இன்கம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வைக்கணும். ஸோ அவங்களோட இன்கம்மை வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணணும், அவங்க என்ன போல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுமென்று சொல்லி அதை வந்து கோல்ஸாக வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமெண்டு இருக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். ஸோ திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், தேங்க்யூ அண்ட் டீம் அண்ட் லீடர்ஸாக இருக்கட்டும் அண்ட் டீம்மேட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து மெயினான ஒரு திங் சொல்லிக்கொள்கிறேன். இதில் புதுசாக என்ன போலயே நான் ஜனவரி 29 எப்படி மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி இருந்தனோ அதே போலயே ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோட ஃபிக்ஸோராண்டா என்னென்னு தெரியாமல் புதுசாக ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். நானுமே உங்களை போல தான் பிளாங்காக தான் வந்தேன் நான். பட் அதில் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ண தொடங்கினதுக்கு பிறகு தான், அதை பற்றி ஆராய தொடங்கினதுக்கு பிறகு தான் நான் இவ்வளோ உண்மையிலேயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது உண்மையான்றது உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் யாருமே டவுட்ஸ் பட வேணாம், நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. உங்களோட டைமுக்கும் நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குங்க ஊதியம் 100% எஃபெக்ட்ஸோரால் கிடைக்குமென்று சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. கடவுளோட ஆசீர்வாதத்தை தேங்க்யூ. அடுத்து வந்து என் டீமில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. உண்மைக்குமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரீம் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க.
உண்மைக்குமே ரம்யா சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒர்க்குக்குள்ள வந்தவங்க வந்து இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, என்ன விஷயம் எதுவுமே ஆராயாம வெளியில போறீங்க. இதுக்குள்ள வந்த உடனே நம்ம டைம் கொடுக்குறோம்னு சொன்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆக போறது இல்ல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க, நிறைய லேர்ன் பண்ண போறீங்க, லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை தான் எடுத்துக்கொள்ள போறீங்க. எதுவுமே உங்களோட காசோ பணமோ எதுவுமே டைமோ வேஸ்ட் ஆக போறது இல்ல. அதனால ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க என்ன நடக்குது, எவ்வளவு பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்க, எவ்வளவு பேர் லைஃப்ல எவ்வளவு மாற்றங்கள் வருகுது. உங்களாலையுமே முடியும் கான்ஃபிடென்ட்டோட ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா எல்லாராலையுமே முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட டீம்ல ஷாக்கிரா வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட டோட்டல் இன்கம் வந்து 30,000. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாக்கிரா. இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு கேர்ள். உங்களோட டீம்லயுமே வந்து இன்னும் நிறைய பேரை வந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண வைக்க வேணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிஷ்ரா வந்து இந்த வீக் இன்கம் அவரோட 10,000 இன்கம், அவரோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. நிஷ்ராவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவையுமே நிறைய டேலண்ட் இருக்க ஒருத்தங்க. சின்ன சின்ன மைனஸான விஷயங்கள் தான் இருக்கு, ரொம்ப பயப்படக்கூடிய அப்படிதான். நீங்க அந்த விஷயங்களை திருத்தி கொண்டீங்கன்னு சொன்னா பட் நிறைய டேலண்ட் இருக்குது. பாசிட்டிவா ஒர்க் பண்ணுங்க, கான்ஃபிடென்டா உங்களால முடியும், எதையுமே எதிர்நோக்கி செய்யலாம் என்று பாசிட்டிவ் தாட்ஸோட ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா முடியும், பெரிய லீடரா வருவீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்மினா சிஸ்டரோட இந்த வீக் இன்கம் வந்து 10,000. உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 60,000. இவங்களோட டீம்லயுமே வந்து ஆல்ரெடி 2 பேர் வந்து போன வீக் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ரிஸ்மினா சிஸ்டருமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா இன்னும் பெரிய லீடரா வருவீங்க. பட் உங்களுக்குள்ளயுமே நிறைய டேலண்ட், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமான பெருமதியான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஷாமா சிஸ்டர், இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. உங்களோட டோட்டல் இன்கம் வந்து உங்க 1 lakh ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இஷாமா சிஸ்டர் டீம்லயுமே வந்து நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவான லீடர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை இன்னுமே வந்து மோட்டிவேட் பண்ணி கைட் பண்ணி இந்த சப்போர்ட்டோட கொண்டு வரும்போது இன்னும் பெரிய அளவா வந்து நீங்க இன்கம் எடுக்க முடியும். உங்களோட டீமுக்குள்ளேயுமே நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக்க முடியும். நிறைய டேலண்ட் இருக்குது, பட் நீங்க அதை பயன்படுத்தி கொள்றது, நீங்க வெளிப்படுத்தி கொள்றதுலதான் உங்களோட முன்னேற்றம், டீம் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தயாளினி வந்து ஒரு டீச்சரா இருக்கிறாங்க. அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டல் இன்கம் வந்து 1,30,000. சொல்ல போனா தயாளினி ஏர்லியா ஜாயின் பண்ணினாலும் நிறைய காலம் கொஞ்சம் டெபிட் இருந்தாங்க ஒர்க் பண்ணாம. பட் இப்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. தயாளினியுமே வந்து நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒருத்தங்க. பட் நீங்க வந்து நான் உங்களுக்கும் சொல்ற விஷயம் தான், எதுக்குமே நம்ம பின்தங்க தேவையில்லை, கான்ஃபிடென்ட்டோட எல்லாமே முடியும் என்று ட்ரை பண்ணுங்க. எல்லாமே லேர்னிங் தான், முயற்சி தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான், பாசிட்டிவான விஷயங்கள் தான் கிடைக்க போகுது. இதை மைண்ட்ல வச்சு கொண்டு ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா குயிக்காவே உங்களோட வீக்லி இன்கம் கூட்டிக் கொள்ள முடியும். அதோட உங்களோட டீம் மெம்பர்ஸ் இன்கம் கூட்டிக் கொள்ள முடியும். சரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷஃப்னி பிரதர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இஷாமா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான். இவங்களுமே ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கொண்டு எக்ஸ்ட்ரா பிசினஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டு வராங்க. உங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 2,20,000. இவங்களுமே நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணீங்க சொன்னா இன்னொரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்குள்ள கட்டாயம் உங்களால மில்லியனர்ஸ் கிளப்ல வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நீங்க உங்களை நீங்க வெளிப்படுத்தி கொள்ள வேணும். டீம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இன்னுமே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெரிய அளவு லீடரா வருவீங்க. நிறைய இன்கம் ஏர்னர்ஸை வந்து உருவாக்க வேணும். கங்க்ராச்சுலேஷன் ஷஃப்னி பிரதர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமரோட இந்த வீக் இன்கம் 20,000. இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,80,000. நிச்சயமா நெக்ஸ்ட் வீக் வந்தீங்க மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள வந்து குவாலிஃபைட் ஆக வேணும். இவங்களுமே படிச்சு கொண்டு ஒரு ஒர்க் பண்ணி கொண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸும் செய்து கொண்டு வராங்க. உங்களுக்குள்ளயுமே நிறைய டேலண்ட் இருக்குது, பட் யாருமே வந்து பின்வாங்க தேவையில்லை, நிறைய ரீசன் சொல்ல தேவையில்லை. சரியா, ரீசன் சொல்லாம நீங்க இருக்கிற டைமை பயன்படுத்தி கொண்டு, இருக்கிற டைமை யூஸ் பண்ணி கொண்டு முன்னறிவீங்கன்னு சொன்னா ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னா எல்லாராலையுமே குயிக்கா அடுத்தடுத்த லெவல்ஸ் போக முடியும். கங்க்ராச்சுலேஷன் சிமர், உங்களோட டீமுக்குள்ளயுமே நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நேரம் டைம் தந்ததுக்கு. நெக்ஸ்ட் லீடர் நீங்க உங்களோட டீமை விஷ் பண்ணிக்கொள்ளலாம். ரிஸ்தா சிஸ்டர். ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நான் வந்து மிஸ் பண்ணிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். உண்மையிலே இந்த வீக் வந்து என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் இன்கம் எடுக்கிற பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் எவ்ரிவன்.
ஒரு நிமிஷம் டைம் தாங்க, இந்த பிடிஎஃப் காணாம விட்டுட்டேன். ஓகே ஓகே சிஸ்டர், எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் மன்னிச்சு கொள்ளணும். இது கொஞ்சம் வெளியில நிக்கிறேன், கொஞ்சம் நெட்வொர்க் என்ன சரி இஷ்யூ கேட்கலன்னு சொன்னா கொஞ்சம் மெசேஜ் வந்து போடுங்க சிஸ்டர். பாருங்க சாரி. ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க எங்க டீம்ல சஃப்ரானான்னு சொல்லி. இவங்க வந்து ஜாரா சிஸ்டர் டீம் உண்மையிலே பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு படிச்சு கொண்டு இதுல உண்மையிலே நம்பிக்கை இல்லாம ஜாயின் ஆகி மிச்சம் ஹார்ட் ஒர்க் ஒன்று கொடுத்து ஒரு தெளிவுக்கு போற ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க சஃப்ரானா. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தடுத்து நீங்க இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஷிஃபா, கங்க்ராச்சுலேஷன் ஷிஃபா. அவங்க வந்து திஸ் வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர் ஷிஃபா. இதுல இன்னும் இன்கம் எடுக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ரிஷ்னா. இவங்க திஸ் வீக் 10,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா 40,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஷ்னா. நீங்களும் அடுத்தடுத்து இன்கம் எடுத்து சூப்பரான லீடரா வரணும்னு விஷ் பண்ணிக்கொள்றேன். ஃபார் தி பெஸ்ட் இயர். கங்க்ராச்சுலேஷன் நாஜிலா சிஸ்டர். இவங்க லாஸ்ட் 10,000 இன்கம், டோட்டலா 40,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க இதை விட சூப்பரான லெவலுக்கு வருவீங்கன்னு விஷ் பண்ணிக்கொள்றேன் வர்றதுக்கு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ராவ் பிரதர். ராவ் பிரதர் இந்த வீக்கும் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 50,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். ரீமா சிஸ்டரும் இந்த வீக் 10,000 இன்கம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரீமா சிஸ்டர். இன்னும் குயிக்கா ஏர்ன் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். இஸ்னா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் டியர். இந்த கிழமை அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. பர் இயர். கங்க்ராச்சுலேஷன். ரிப்னா அவங்க இந்த கிழமையும் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு கிழமையும் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் எப்போதையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். டோட்டலா 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஷானா சிஸ்டர். 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் நீங்க மில்லியனர் கிளப் வரணும்னு நான் உங்களை மனசால மாற்றிக்கொள்றேன். இன்ஷால்லா அதுக்கான எஃபர்ட் போடுவீங்கன்னு நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் அக்லியா சிஸ்டர். இது லாஸ்ட் வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 1,40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து அக்கா சிஸ்டர் டீம். கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களும் மென்மேலும் வளர்ந்து குயிக்கா மில்லியனர் கிளப்புக்குள்ள வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சமீனா சிஸ்டர். அவங்களும் டோட்டலா 20,000 இந்த லாஸ்ட் வீக் இன்கம் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 1,90,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. நீங்களும் குயிக்கா இன்கம் மில்லியனர் கிளப் மெம்பரா வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சசிஹா சிஸ்டர். அவங்க லாஸ்ட் வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 2,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. நீங்களுமே நெக்ஸ்ட் வீக் விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்க வந்து அக்கா சிஸ்டர் டீம். கங்க்ராச்சுலேஷன் டியர். கங்க்ராச்சுலேஷன் ஜுபைர். இவங்க லாஸ்ட் வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 5,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்மா. கங்க்ராச்சுலேஷன் அஸ்ரா சிஸ்டர். அஸ்ராஃபியா அவங்க லாஸ்ட் வீக் 1 lakh இன்கம் எடுத்துக்கிறாங்க. டோட்டலா 13,50,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். உண்மையிலே சூப்பர் லீடர் இவங்களுக்கு கீழே தான் முர்ஷிதா சிஸ்டர் டீம் ஆயிக்கிறாங்க. அவங்க டீமே சேர்த்து டைப் பண்ணிக்கொண்டு மற்ற டீம் உண்மையிலே வேலை சரி ஷெடியூல் பிஸி. அவங்களோட ஊடுமாறுற பிரச்சனைக்குள்ளதுக்கான அவங்களுக்கு
இந்த எஃபர்ட் ஒன்று பெருசா போடாமலே 1 லேக் இன்கம் earn பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட கைடன்ஸ் மூலியமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொஞ்சம் நீங்க அடுத்த இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஃபீல்ட்ல. அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங் உண்டு, அதனால இந்த செஷனுக்கு வர கிடைக்கல. கங்க்ராச்சுலேஷன் ரிப்கா சிஸ்டர், அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. இவங்க அஸ்ரா சிஸ்டரோட டீம். கங்க்ராச்சுலேஷன்மா. அதே மாதிரி தஸ்லியா சிஸ்டர் லாஸ்ட் வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா இவங்களோட 220,000 இன்கம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ரஞ்சனி மிஸ் அவங்களும் 10,000 இன்கம் லாஸ்ட் வீக் இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 50,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே சிஸ்டர். ஓகே முக்தா சிஸ்டர். சிஸ்டர் உண்மையிலேயே இந்த வீக் வந்து உங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட், உங்களோட அச்சீவ்மெண்ட்லயே பெருசா அச்சீவ்மெண்ட் நான் பாக்குறேன். கங்க்ராச்சுலேஷன் மா. 9,20,000 ரூபாய். அடுத்து புஷ்பா சிஸ்டர் தான் விஷ் பண்ணணும். அவங்களோட இது கேட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அவங்க அடுத்து விஷ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஓகே சிஸ்டர். Okay, dear. தேங்க்யூ ஸோ மச். Okay, thank you guys. கொஞ்சம் இருங்க, இந்த ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஓகே கைஸ், கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கிளியரா கைஸ்? நான் போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறது. கிளியர் ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே கைஸ், இவங்க எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. ரியாஸா சிஸ்டர். இவங்களுமே எங்களோட ஆரிஃப்ளம்ல ஒர்க் பண்ண கேர்ள். நான் என் டீம்ல வந்து உண்மையிலேயே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆரிஃப்ளம்ல என்னையோட ஒர்க் பண்ணவங்கள தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியுமா அவங்க எல்லாருமே ஆரிஃப்ளம்ல மிச்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாரும். ஆனால் அபெக்ஸ் வந்து அப்படி இல்லையே. அபெக்ஸ் வந்து ஆரிஃப்ளம்மை விடவுமே எங்களுக்கு பெனிஃபிட் கூட. சேம் ஹார்ட் ஒர்க் எங்கிட்ட போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணின ஒரு கேர்ள் தான் ரியாஸா சிஸ்டர். அண்ட் சேம் டைம் அவங்களுமே ஜாயின் பண்ணி 1, 2, 3 வீக்ஸ் இந்த மாதிரி கேப்ல தான் இவங்க இந்த 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. சூப்பர் ரியாஸா சிஸ்டர், நீங்க இன்னும் இன்கம் எடுக்கணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து நுஹா சிஸ்டர். இவங்களுமே வந்து எங்களோட டீம்ல நியூ மெம்பர். அண்ட் நானே ஜாயின் பண்ணி 1.5 month அப்படின்னு சொல்ல போக்கல என் டீம் எவ்வளோ கொஞ்சம் காலண்டு யோசிச்சு பாருங்க கைஸ். இவங்க எல்லாருமே 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே அந்த இன்கம்காக அவங்க ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணின ஒரு மெம்பர்ல இந்த நுஹா சிஸ்டருமே இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஹா சிஸ்டர். இதே மாதிரி உங்களோட இன்கம் எவ்ரி வீக் இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். அண்ட் அதே டைம் ஜெம்சித் சிஸ்டர், இவங்களுமே வந்து நியூ மெம்பர் தான். 10,000 இன்கம்க்கு இந்த வீக் குவாலிஃபை ஆகிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெம்சித் சிஸ்டர். இவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா இவங்க வந்து ஒரு 2-3 days 4 daysலயே வந்து அவங்களோட மல்டிபிள் ஷாப்ஸ் ஆக்டிவேட் பண்ண ஒரு லீடர், ஒரு மெம்பர்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து சூப்பர் செல்லர், அதுதான் இவங்களோட ஒரு யூனிக். அந்த செல்லர் அப்படின்றது ஒரு செல்லர்ன்ற ரோல் பிளே பண்றதுக்கு அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த
குவாலிஃபிகேஷனையே அவட டீமுக்குமே ஸ்ப்ரெட் பண்ணினதுனால அவட ஒரு 2 வீக்ஸ்ல இந்த இன்கம் வந்திக்கிறா. சூப்பர் ஜெம்சிக் சிஸ்டர், நான் உங்களை விஷ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சேம் டைம் ரஹீமா சிஸ்டர் இவங்களுமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரஹீமா சிஸ்டர். இவங்களுமே வந்து எங்களோட டீம்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ல ஒருத்தவங்க 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க இந்த வீக். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா இவங்களுமே ஃபாஸ்டா க்ரோ ஆயின ஒரு லீடர்ல எங்களோட டீம்ல இவங்களுமே ஒரு ஆள். இவங்களோட டீமுக்குரிய எஃபர்ட் இவங்களே போட்டு செய்யக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர். எது சொன்னாலுமே ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர் இப்படிதான் வரும். சூப்பர் ரஹிமா சிஸ்டர். உண்மையிலே என் டீம்ல இருக்கிற எல்லாருமே என்னை விட சின்னவங்களும் ஈக்கிறாங்க, என்னை விட நல்ல பெரியவங்களுமே ஈக்கிறாங்க. ஆனா அவங்கள எல்லாத்தையுமே அந்த ஃபோர்ஸ் பண்ணி இல்ல, ஆனாலுமே விஷயங்கள நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் எங்களோட பாத் அப்படின்றதுக்கு அந்த பாத்த மட்டுமே பார்த்து கூட்டு வழிய காட்டி குடுத்தோனே அந்த ரோட்ல மட்டுமே டிராவல் பண்றவங்களா இருக்கிறாங்க. இவங்க பெரியவங்க சொல்றாங்க, சின்னவங்க சொல்றாங்க. இப்படி எதுவுமே இல்ல. அந்த வகையில நான் ரஹீமா சிஸ்டரையுமே வந்து அப்படியான ஒரு ஆளா தான் பார்க்குறேன். சூப்பர் ரஹீமா சிஸ்டர். இன்னும் நீங்க வளரணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். ஹிதாயா சிஸ்டர் இவங்களுமே சூப்பர் ஹார்ட் ஒர்க்கர் எங்க டீம்ல. அவங்களுமே இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹிதாயா சிஸ்டர். உண்மையிலேயே நீங்க டிசர்வ் இந்த இன்கம்க்கு நீங்க டிசர்வ். அண்ட் சேம் டைம் நீங்க இதை விட இன்னும் டபுள் ட்ரிபிளா இன்கம் எடுக்கணும்னு நான் விஷ் பண்றேன். இதே ஸ்பிரிட்டோட வைபோட கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் அடுத்தது வந்து நிரோஷா சிஸ்டர். நிரோஷா சிஸ்டருமே சூப்பர். நான் ஒரிஃப்ளம்ல இவங்களை பார்த்திக்கிறேன். சூப்பர் ஆக்டிவ் லீடர். அண்ட் இந்த அபெக்ஸ்லயுமே நான் இவங்களை பார்க்குறேன். 2 வீக்ஸ் மேபி 2 வீக்ஸ் மாதிரி இருக்கும் எங்களோட டீமுக்குள்ள இவங்க என்டர் ஆகி. அண்ட் இவங்களுமே வந்து இன்னைக்கு 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் ரீச் ஆகுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிரோஷா சிஸ்டர். நீங்க இன்னும் ஃபாஸ்டா க்ரோ ஆகணும் அப்படின்னு நான் உங்களை விஷ் பண்றேன். அண்ட் ஷாலியா சிஸ்டர் சூப்பர் லீடர். நான் இவங்களை பத்தி பேசவே வேணும். சூப்பர் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஜாயின் பண்ணின அண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு 4 கிழமை இல்லையா, 1 மந்த் மாதிரி இருக்கும் இவங்க. எது சொன்னாலுமே எந்த ஒரு செஷன் சொன்னாலுமே ஓகே சீஃப் அப்படிதான் ரிப்ளை வரும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் எங்க கிரியேட் பண்ணி எழுதி அது அப்படியே வந்துடும். போட்டோ சிஸ்டர் சாரி டன். இப்போ நான் என்ன செய்யணும், மலேசியா போகணும், என்ன செய்யணும், டாஸ்க் என்ன தாங்க, நான் என்ன செஞ்சா போகலாம், இப்படியே தான் என் இன்பாக்ஸ்ல நிக்கிற ஒரு பர்சன். உண்மையில ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் பத்தியே சொல்லலாம். எல்லாருமே சூப்பர் கைஸ். அந்த ஒவ்வொருத்தரோடையுமே இன்ட்ராக்ட் ஆகி இருக்கிறேன். ஒவ்வொருத்தரை பத்தியுமே தனித்தனியா சொல்லலாம். அவ்வளவு தனித்துவமான ஆட்கள். அந்த தனித்துவம் தான் இன்னைக்கு அவங்களோட இன்கம்க்கு அவங்கள கூட்டிட்டு வருதுன்னு நான் நம்புறேன். அப்படியே ஒரு ஜெராக்ஸா நான் ஷாலியா சிஸ்டரை பாக்குறேன். சூப்பர். இதே ஸ்பீடோட இதே ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுங்க ஷாலியா சிஸ்டர். சூப்பர்வா உங்களுக்கு growth ஆகலும். அதுதான் தேவை. உங்களோட இன்கம் தான் உங்களுக்கான வளர்ச்சி. அந்த இன்கம்க்கு நீங்க வரணும். and உங்களோட டீமோட தனியா இல்ல என்டையர் டீமோட வாங்க. அதுக்கு நீங்க டிசர்வ். நீங்க அதுக்கு சரியான ஒரு பர்சன். தனியா வரவே மாட்டீங்க. எனக்கு உங்களோட மேல அவ்வளவு நம்பிக்கை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்களை இன்னும் விஷ் பண்றேன். நீங்க இன்னும் லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இன்ஷான் பிரதர் சூப்பர் லீடர். இவருமே எங்களோட டீம்ல வந்து ஒரு பிரதர், ஒரு பாய் எங்களோட ஆரிஃபிலிம்ல ஒர்க் பண்ணவங்க. ஆஃப்கோர்ஸ் நாங்க ஆரிஃபிலிம்ல இருக்க போகல கொஞ்சம் பாய்ஸ் உள்ளுக்கு எடுக்கிறதே யோசிக்கிற ஒரு டைமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஆரிஃபிலிம் தான் புதுசு இல்லையா. அப்ப இந்த பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆல்மோஸ்ட் ஆரிஃபிலிம்ல பழவின மெம்பர்ஸ்ல இவருமே ஒருத்தர் இன்ஷான் பிரதர். ஸோ இவரையுமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். உடனே ஓகே சிஸ்டர் நீங்க சொல்றீங்கன்னா நாங்க வரோம். ஏன்னா என்னை ஆல்ரெடி ஆரிஃபிலிம்ல தெரிஞ்ச ஆட்கள். நான் எப்படியுமே அந்த அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணினால இன்னொரு புதிய பிசினஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வந்த மெம்பர்ஸ்ல இவங்க எல்லாருமே. ஆனா அதே போல வாங்க உள்ளுக்குன்னு எப்படி கூட்டிட்டு வந்தேனோ அதே போல இன்னைக்கு அல்லாட கிருபையை கொண்டு அவங்களையுமே இன்கம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கட்டம் கூட்டிட்டு போறேன்ட்டு எனக்குமே அது ஹாப்பி. அவங்களுக்குமே அந்த கொடுத்ததை செய்யற மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுமே ஏர்ன் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா பாய்ஸையுமே சூப்பரா கைட் பண்ணுவாரு. அவரு இந்த பாய் இது கேர்ள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவரோட ஜெனுவன் அவரோட டிஸ்டன்ஸ்ல அவரு என்ன தேவையோ அதை மட்டுமே பேசிட்டு ஃபோக்கஸ் எல்லாமே முழுக்க பிசினஸ்ல. சூப்பர் இன்ஷான் பிரதர். சொல்லவே வேணுமே நான் அவரை பத்தி, அதனால சொல்றேன். இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த கட்டம் வாங்க இன்ஷான் பிரதர். நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு, பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த லைன்ல சூப்பரான பாத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. நிறைய பாய்ஸ் வந்து ஓகே
இது கேர்ள்ஸுக்கான பார்ட்ஸ் அப்படின்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ற இடத்துல நீங்க இல்ல அப்படின்னு எல்லா பிசினஸுமே உண்டு இல்லையா, யூனிசெக்ஸ் இல்லையா, அந்த பிசினஸ் பாய்ஸ் இந்த பிசினஸ் கேர்ள்ஸ்ன்றது இல்லை இல்லையா. ஆனாலுமே சில பாய்ஸ் அப்படி யோசிக்கிறது, இது டீம் எல்லாமே கேர்ள்ஸ் செய்கிறாங்க, கேர்ள்ஸ் தான் செய்வாங்க. அப்படி இல்ல, இந்த பிசினஸ் சரியான பிளஸ் தெரிஞ்சாலே ஒட்டுமொத்த பாய்ஸுமே இறங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் லைன். அந்த க்ரௌட கூட உங்களால இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட க்ரௌட யூனிக் க்ரௌட் உள்ளுக்கு எடுக்கிறதுக்கான எஃபர்ட்டை போடுங்க பிரதர். இன்னமுமே உங்களுக்கு சக்ஸஸ் போகலாம். அண்ட் அடுத்தது வந்து ஃபஸ்மி சிஸ்டர், சூப்பர் ஆக்டிவ் லீடர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்மி சிஸ்டர், உங்களையுமே நான் இங்கே விஷ் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் இன்னும் சக்ஸஸ் போகணும். சூப்பராக ஒர்க் பண்ணுங்க. இவங்களுமே வந்து சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மதர் கைஸ். அந்த அந்த ஒர்க்குக்குள்ளேயுமே இவங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்கிறாங்க அப்படின்றது உண்மையில வேற லெவல் ஃபஸ்மி சிஸ்டர். இந்த எஃபர்ட்டை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. அது உங்களை இன்னும் அடுத்த கட்டம் கூட்டிட்டு போகும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபஸ்மி சிஸ்டர். அண்ட் அடுத்தது வந்து ரிஃப்கா சிஸ்டர். ரிஃப்கா சிஸ்டருமே வந்து எங்களோட டீம்ல ஒரு நல்ல சூப்பர் லீடர் உண்டு. இவங்க இன்னைக்கு ஈக்கிறாங்களா செஷன்லன்றது எனக்கு தெரியா, கொஞ்சம் பிஸின்னு சொன்னாங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃப்கா சிஸ்டர், நீங்க இதே மாதிரி இன்னும் வளரணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன். அடுத்தது வந்து ரிஃப்னா சிஸ்டர், சூப்பர் ஆக்டிவ் லீடர். இவங்க வந்து யாரையுமே டிபெண்ட் இல்லை டியர்ஸ். அதாவது ஸ்பெஷலா யூனிக்கா சொல்லணும், இவங்களோட ஸ்டைல், அது இவங்களோட டவுன் லைனர்ஸே கூட இன்னொரு டீமுக்கு இவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே கூட அங்கிட்டு போனதுமே நாங்கெல்லாம் குழம்பினோம் உண்மையில. ஆனா அவங்க போட்டும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட முயற்சியிலையும் அவங்களோட மேலேயுமே அவங்களுக்கு தன்னம்பிக்கை. அதுதான் அவங்களை இந்த இன்கம்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இன்னும் அடுத்த கட்டம் போகணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன் ரிஃப்னா சிஸ்டர். ஸோ அதுதான் உண்மை காய்ஸ். அதுதான் நீங்க போடுறது தான் உங்களுக்கு. நீங்க இன்னொன்று எடுத்து நீங்க அடுத்த சக்சஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால நெவர். அது திரும்ப அது உங்களுக்கு தான் அது திரும்புமே ஒழிய நெவர் அதுல இல்ல. அந்த குறுக்கு வழிகள்ல எல்லாம் யாருக்குமே சக்சஸ் போயிடலாம். நேர்மையா இருங்க, நேர்மையா உழைங்க, நிச்சயமா சக்சஸ் போகலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் அதே நேரம் வந்து ஹஸ்ரா சிஸ்டருமே இன்னைக்கு 30,000 இன்கம்க்கு குவாலிஃபை ஆகிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனேயே நீங்க சொல்றீங்களா சிஸ்டர், உள்ளுக்கு வாரண்ட் வந்த ஒரு கேர்ள், என்னையோடே வந்த கேர்ள், வந்து உடனே கம்பெனிக்கு போன ஒரு கேர்ளுமே இவ தான். கம்பெனிக்கு போகலே சிஸ்டர் நிறைய பேனர்ஸ் பார்த்தேன். அதுல ஒரு நாள்ல 2 பேனருமே அங்கே வரணும் அப்படின்னு எனக்கு இன்பாக்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. நிச்சயமா அது நடக்கும் ஹஸ்ரா சிஸ்டர். நீங்க டிசர்வ். உங்களுக்கு அதுக்கான அவ்வளோ தகுதியுமே இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னும் உங்களோட சின்ன புள்ளையோட நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஆனா நீங்க இதுக்கு போடுற எஃபர்ட் என்றைக்குமே வீண் இல்லை. ஓகே, அதை மைண்ட்ல வச்சு அந்த ஒர்க்கை கன்சிஸ்டன்சியா செய்யுங்க. சூப்பரா உங்களால க்ரோ ஆக இயலும். அண்ட் அதே நேரம் சரோஜினிசா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சரோஜினிசா சிஸ்டர். இவங்களை பத்தி ஒரு வேர்ட்ல சொல்லலாம் கைஸ். சூப்பர் ஆக்டிவ் லீடர். இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் பார்த்த இடம் நிறைய இருக்கு. சரோஜினிசா சிஸ்டர் இவங்க வந்து கிராஜுவேட், அதுவும் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இவங்க ஒரு லெக்சரர். ஸோ அந்த செஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிக்கிட்டு எப்போ கால் பண்ணாலும் முஷு சிஸ்டர் செஷன்ல சொல்லுங்க, டேபிள் கடியில வந்து பேசுவாங்க. அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட், என்ன டீம், என்ன எங்க அப்படின்ற ஒரு எனி டைம் டீம் டேயுமே அவங்க அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோ ஒத்தரை சரி டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒத்தரை இது வரைக்குமே என்னைய டிபெண்ட் பண்ணையே இல்லைன்னு தான் சொல்லணும். மெம்பர் தாங்க இல்லைன்னு சொன்னா டீமை செய்யுங்க, நெவர். அவட யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி செஷன்னாலுமே அவ என்னைக்கு என்னையோட ஜாயின் பண்ணாவோ 2 நாள்ல சிஸ்டர் நான் பேசுறேன் சரியானு பாருங்க, சிஸ்டர் நான் இதை செய்யறேன் சரியானு பாருங்க, இந்த வீடியோ செஞ்சேன் சரியானு பாருங்க. அவ்வளோ யூனிக், சூப்பர். அது அவங்களோட சக்சஸ்க்கான காரணம் அவங்களோட தனித்துவமான முயற்சி. அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் சேம் டைம் அந்த அந்த கேர்ள், அந்த அவங்க லேடி உண்டு என்னை விடையுமே மிச்சம் பெரிய கொஞ்சம் பெரியவங்க தான். ஆனாலுமே வந்து அவங்க பெரியவங்க, நாங்க சின்னவங்க. என்ன செய்யணும் இப்படியே தான். என்ன செய்யறான், என்ன செஞ்சீங்க சிஸ்டர், இந்த வீக் இவ்வளவு போயிட்டீங்க, என்ன செய்ய போறீங்க சிஸ்டர், இப்படித்தான் பேசுவாங்க. நான் சர்ஜுனிசா சிஸ்டருக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு அடுத்த கட்டம் வரத்துக்குண்டான அவ்வளோ குவாலிஃபிகேஷனும் இருக்கு. இதை விட ஃபாஸ்டா இப்ப நான் எல்லாம் என்ன கைஸ், அவங்களோட எஃபர்ட்டுக்கு அவங்க நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆக வேண்டிய லீடர். பட் அவங்க எங்களை மாதிரி இல்லை.
அவங்களுக்கு மல்டி டேலண்டட் பர்சன் ஆல்சோ. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து புள்ளைகள் குட்டி குட்டி புள்ளைகள் ஆக கடைசி புள்ளைக்கு 2 வயசோ 1.5 வயசு அந்த சைஸ் சின்னவங்க தான். அதுல கிளாஸஸ், ஓவர் டைம் கிளாஸஸ், கான்ஃபரன்ஸ் கால், இதுல டீம், அதுக்கு போறோம். அது இல்லாம அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் புள்ளைகளோட வேற குரூப்ஸ் அது எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் அவங்க செய்யறாங்க. அதுல அவங்களோட இந்த இன்கம் ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ சூப்பர்வா அவங்க இந்த இன்கம்க்கு வந்திக்கிறாங்க. இது அவங்க டிசர்விங் இந்த இன்கம்க்கு. ஸோ இது 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 அப்படியே கன்சிஸ்டன்சியா செய்யுங்க சிஸ்டர். ஒரு நாள் எல்லாமே மாறி வரும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்குமான கூலிய உங்களை படைச்சவன் நிச்சயமா உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அண்ட் சேம் டைம் அடுத்தது புஷ்ரா சிஸ்டருமே இவங்க அஸ்ரா சிஸ்டரோட தங்கச்சி. இன்னைக்கு 50,000 எங்களோட டீம்ல இன்கம் ஏர்ன் பண்ற ஒரு மெம்பர். இந்த வீக்குமே 10,000 எடுத்திக்கிறாங்க. சூப்பர் புஷ்ரா சிஸ்டர். ஆனா நான் இன்னமும் புஷ்ரா சிஸ்டரோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அஸ்ரா சிஸ்டர்டே தங்கச்சி அஸ்ரா சிஸ்டரை பீட் பண்ணணும் இல்லையா? அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கை அதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பிரெக்னென்ட். அதுக்குள்ளேயே இவங்க இவ்வளவு தூரம் வந்திக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் சூப்பரா வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் புஷ்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து நஸ்ரீன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நஸ்ரீன் சிஸ்டர். இவங்க சூப்பர் ஆக்டிவ் லீடர், சூப்பர் கைஸ். இவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா அன்றைக்கு ஒரிஃபிளம்ல, அதாவது டே 1 என் ஒரிஃபிளம் ஜேர்னி இருக்கு இல்லையா, டே 1 அன்றைக்கு என்னையோட ஜாயின் பண்ணின மெம்பர் நஸ்ரீன். இன்றைக்கு வரைக்குமே என்னையோட இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்டா, நான் வந்து அபெக்ஸ் கண்டினியூ பண்றதுக்கு என்னைய 2 இயர்ஸ் ஆஃபர் பண்றாங்க என் டீம். என் அப்போலாம் ஒரிஃபிளம்ல இருக்க போகல இருந்து. ஆனா நான் அபெக்ஸுக்குள்ள வரல. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் ஒரிஃபிளம்குள்ள வந்த பிறகு என் டீமை நான் போயிட்டு இன்வைட் பண்ணினேன். அது சொல்லவே வேணுமீங்கன்னு, ஒரு புள்ள இவ்வளோ காலம் எபெக்ஸுக்கு கூப்பிடுறாங்க, நான் போகல. நீங்க சொல்றீங்க தானே சிஸ்டர் நான் வாரேன்ட்டு தான் அவ்வளோ பேருமே வந்தாங்க. அந்த புள்ளைல இன்னுமே எனக்கு கண்டெக்ட் சர்வ் ஆகின ஆட்கள் எல்லாமே ஈக்கிறாங்க, நிறைய பேர் ஈக்கிறாங்க. அந்த புள்ளைகளுக்கு இன்வைட் பண்ணிட்டு அவங்க ஜாயின் வேற டீம்ல ஜாயின் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றாங்க. அதுல நிறைய புள்ளைகள் வந்து சிஸ்டர் இவ்வளோ காலம் நானுமே செய்யறேன், இன்னும் வரல, உங்களோட டீமுக்குள்ள திரும்ப வரவா, இப்படி கேட்டதுமே இருக்கு. உண்மையை சொல்லணும்டா, நான் தான் இல்ல கீப் கன்சிஸ்டன்சி, இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, என்ன சொல்லி தராங்களோ அதை செய்யுங்க, அவ்வளவே தான். இந்த டீமுக்குள்ளேயோ எந்த டீமுக்குள்ள இருக்கிறீங்களோ அங்கே நீங்க ஒர்க் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் போகும் guys, அது தேவையுமே இல்லை எங்களுக்கு இல்லையா? அது அவங்களோட முயற்சி தான். அவங்க இங்க வந்தாலுமே அதுதான் நாங்க உங்களோட அப்பா லைனர் சொல்றதை கேட்டு நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கான பாத். அது அப்படியே சக்சஸ் வருவீங்க, அவ்வளவுதான். நீங்க அங்கே சக்சஸ் போகலைன்னா நீங்க இங்கேயுமே இல்லை தான், நீங்க தான் இறங்கணுமாங்க. அதுதான் நான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லி கொடுத்து அனுப்புறது. ஸோ சூப்பர்வா என்னைக்குமே எங்களோட மெம்பர் ஒருத்தர் இன்னொரு அப்பா லைனரை தேடி போற அளவுக்கு இருக்கவான்னு, அங்கிருந்து இங்க வந்து கேட்கிற அளவுக்கு கூட இருக்கவான்னு, எவ்வளவு சொடக்கு போடுற செகண்ட்ல எடுத்துட்டு போயிட்டுருவாங்க, அது கூட வாணும். ஓகே, அதே நேரம் நீங்க எடுக்கவும் வாணும். அப்படி வந்தாங்கன்னு சொன்னா அது இன்னொருத்தர் உழைப்பு, நீங்க அனுப்பியே வைங்க. நான் என் டீமுக்குமே அதுதான் சொல்றது, அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைங்க. உங்களால நீங்க இறங்குங்க, நீங்க கன்சிஸ்டன்சியா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதே போலதான் நஸ்ரீன் சிஸ்டருமே என் டீமுக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஏசுங்க சிஸ்டர், இன்பாக்ஸ்ல இப்ப வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், அப்படித்தான் பேசிட்டு நிப்பாங்க. எனக்கு ஏசுங்க, நான் ஏன் செய்யலன்னு கேளுங்க, என்ன மாதிரி ஏசுங்க, என்னை அதட்டுங்க, எனக்கு செய்ய சொல்லுங்க, செய்யாட்டி எனக்கு என்னை ஏசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாங்க. எது சொன்னாலுமே ரெடி, எனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்கண்டு. சூப்பர் நஸ்ரீன் சிஸ்டர், நீங்க உங்கள்ட்ட ஆர்வம் இருக்கி, நீங்க இதை விட அடுத்த கட்டம் வரணும், உங்களால ஏலும். நீங்க அவ்வளவுக்குமே டேலண்டடான பர்சன். ஒரிஃபிளம்லயுமே நாங்க நிறைய செமினார்ஸ் பேட்டிக்கிறோம் அச்சீவ் பண்ணி, இதுலயும் அதை விட அச்சீவ் பண்ணி நாங்க மலேசியா, ஷிம்லா இப்படி போகணுன்னு நான் விஷ் பண்றேன். உங்களோட போகணுன்னு ஆசைப்படுறேன். கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சூப்பர் பாத், ஒரிஃபிளமை விட பெஸ்ட் பார்ட். சூப்பரா இறங்கி ஒர்க் பண்ணுங்க, சூப்பரா சக்சஸ் போயிலும். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து நஸ்லியா சிஸ்டருமே என்னையோட ஒரிஃபிளம்ல ஒர்க் பண்ணவங்க தான். உண்மையில ஒரிஃபிளம்ல ஒர்க் பண்ணின கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து நான் சொன்ன உடனே வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரிஃபிளம்ல என்னையோட ஒர்க் பண்ணனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்தாங்க.
அதே போல இன்னைக்கு அவங்களையுமே 20,000 இந்த வீக் டோட்டல் இன்கம் 1 lakh கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஜாயின் பண்ணின அடுத்த நிமிஷமே அவங்களோட 4 ஷாப் இல்ல 7 ஷாப்பையுமே ஆக்டிவ் பண்ணின பர்சன். பிகாஸ் அவங்க என்னைய நம்பினாங்க. அதுதான் உண்மை. நீங்க சொல்றீங்களா முஷா சிஸ்டர், இவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றீங்க, இதுல பார்த்து இது தானே ஓகே 7 ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணும், கீழே டீம் பில்ட் பண்ணும், ஓகே நான் ரெடி. 7 ஷாப்புமே ஆக்டிவேட் பண்ணாங்க. சூப்பர் நஸ்லியா சிஸ்டர். அந்த 7 ஷாப்பையும் ஆக்டிவேட் பண்ணி கீழேயுமே மெம்பர்ஸ் போட்டு அவங்களோட பார்த்துக்க அவங்க யூனிக்கா வராங்க. அதுதான் தேவை. அந்த ட்ரஸ்ட்டுமே என்னைக்குமே வந்து அந்த 7 ஷாப்புன்றது 7 ஷாப்புன்றது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கைஸ். அந்த 7 ஷாப்பையுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் முன்னுக்கு வராங்கன்னு சொன்னா அவங்க என்னைய எவ்வளவு நம்பணும். நான் கூட்டிட்டு போற பாத்துல ஏர்ன் பண்ணலாம்ன்றது எவ்வளவு நம்பணும். நான் ஜாயின் பண்ணி 1 day 2 டேல அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அந்த பிள்ளைல அதை எடுத்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க ஏர்ன் பண்ணலாம், ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்த ஒரு கேர்ள்ஸ் தான் இவங்களும். இவங்க லேடி ஓகே. ஆனாலுமே இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட டீமோட சூப்பரா க்ரோ ஆயிட்டு வராங்க. ஆல் தி பெஸ்ட் நஸ்லியா சிஸ்டர். நீங்க இன்னும் அடுத்தடுத்த கட்டம் வரணும்னு நான் விஷ் பண்றேன். இது 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 இல்ல, இன்னமுமே நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணேன். நிறைய இன்கம் ஏர்னர்ஸ், நிறைய அச்சீவர்ஸை கூட்டிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு அதே நீங்க செய்யக்கூடிய ஒரு பர்சன் எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். அண்ட் அடுத்தது அமானி சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அமானி சிஸ்டர். பிகாஸ் காய்ஸ் என்னடா ஒரிஃப்ளம்னு சொல்றான்னு பார்க்காதீங்க. ஒரிஃப்ளம்ல என்ற டீம் அப்படி என்ன மேல அப்பர் லைனர்ஸ் பெருசா அடிக்கல. அதான் நான் சொன்னேனே, அப்பர் லைனர் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்பர் லைனர்ட பொறுமதி. அப்ப இந்த புள்ளைல எல்லாருமே என்னையோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஒரிஃப்ளம்ல. ஆனா அந்த அளவுக்கு எடுத்தாங்களான்றது தெரியா. ஏன்னா நானுமே வந்து ஹார்ட் ஒர்க் தான் கூட பண்ணினேன். ஸ்மார்ட் ஒர்க் வந்து சரி ரேர். பிகாஸ் எனக்குமே யாருமே சொல்லி தரத்துக்கு இருக்கல. எவ்வளவுதான் நாங்க பவர்ஃபுல் லீடரா இருந்தாலும் இல்ல கைஸ். கடல் அளவு படிக்கிறதுக்கு இருக்கி, துள்ளி அளவு தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றது இல்ல. எல்லாருமே மேலுள்ள ஆட்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களோட பேசுறதுனாலையும் பழகுறதுனாலையும் அவங்க இப்படி செய்யறாங்கன்றதுனாலயுமே தான் எங்களாலையுமே அதை மாத்தி திரிஞ்சு நாங்களுமே மிஸ்டேக் விடுறவங்க தான் இல்லையா. அப்படி வந்ததுதான். அப்பதான் நான் இந்த டீம்ல ருஷானி சிஸ்டர் டீம்ல நான் வந்து ஜாயின் பண்ணி உண்மையில இந்த டீம்ட பொறுமதி தான் இன்னைக்கு என்ன சக்சஸ். இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட்ல இருந்து நானே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி எல்லாத்தையும் செய்ய போனேன்னு சொன்னா கஷ்டமே கைஸ். அப்ப அதுக்காக நான் டீமையே அபெக்ஸ் அவரோட டீம் இன்னொரு டீமோட சேஞ்ச் ஆகி நான் செஞ்சதுக்கான மெயின் ரீசன் அது. அதாவது டிரெக்டா வந்து ஒரு நல்ல லீடர் ஒன்றுக்கு பணியவே நான் ஜாயின் பண்ணேன். அஸ்ரா சிஸ்டர், உஷானி சிஸ்டர், இந்த டீமோட நான் ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அதுதான். எனக்கு தெரியும் நான் என்னையால ஏலும் பண்ற எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. இருந்தாலுமே எனக்கு பார்த்த காட்டி தரணும். நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றேனோ குட்டி சரி சொல்லணும். இங்க வா, இங்கிட்டால போ, எங்க போற அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு அப்பலைனர் எனக்கு தேவை. அது பொறுமதி. அதை சரியாவே பயன்படுத்திக்கங்க. அப்படியான ஒரு மெம்பர், அது மாதிரி ஒரு அமானி சிஸ்டர்னாலுமே என்னையோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க ஒரிஃப்ளம்ல. அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணினாங்களான்னு கேட்டா நஸ்லியா சிஸ்டர், அமானி சிஸ்டர், ரிஸ்லா சிஸ்டர், நஸ்ரீன் சிஸ்டர் நெவர். பட் இந்த டீமுக்கு நான் வந்ததுக்கு போறோம் ஏண்டா ஆக மேல கீ லீடர்ஸா என்னோட யாரெல்லாம் மிச்சமே கஷ்டப்பட்டாங்களோ அவங்களதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். நான் 3A செஞ்சுட்டு போவேன் எனக்கு தெரியும். பட் இந்த புள்ளைகளோட ஒரு சைடை நான் ஸ்டோர் பண்ணணும். அந்த புள்ளைகளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் டிசர்விங் பர்சன்ஸ். இவங்க எப்ப அடுத்த சைடு செய்யறாங்களோ அன்றைக்கு அவங்க செய்யட்டும், பிரச்சனை இல்லை, அவங்க வரட்டும். ஆனா நான் என் கடமையை நான் செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கில்ட் இருந்துட்டே இருந்துச்சு ஒரிஃப்ளம்ல. ஆனா இந்த பிள்ளைகள் டிபெண்டன்ஸ் இல்லை. அதுதான் உண்மை கைஸ். அவங்க யூனிக். அவங்க வந்தாங்க, ஓகே முஷா சிஸ்டர் செஞ்சாங்க. இன்றைக்கு அவங்களோட இந்த இன்கம்க்கு இன்றைக்கு 70,000 ரூபாய் ஒரே வீக்ல எடுத்திக்கிறா அமானி சிஸ்டர். அவட மொத்த உழைப்பும் அதுக்குள்ள இருக்கு. மொத்த உழைப்புமே இருக்கு. டிசர்விங் அமானி சிஸ்டர். ஒரு ரூபாக்குமே நீங்க டிசர்விங். பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க். யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டா.
சூப்பர் ஸ்மார்ட் ஒர்க்கர் ஆல்சோ. அவ மாதிரியே அவட டீமை கூட்டு வரா. இன்னைக்கு அவட டீம்லயுமே 5 பேர் 6 பேர் இன்கம் குவாலிஃபை ஆகிக்கிறாங்க. உண்மையில அந்த சக்சஸ் நமானி சிஸ்டர், இஸ்லா சிஸ்டர், நஸ்லியா சிஸ்டர் இவங்களுக்கு தான் வீக் ஆஃப் தி லீடர் ஆஃப் தி வீக் வந்து நான் இவங்களுக்கு தான் சொல்லுவேன். இவங்க எல்லாருமே அதுக்கு டிசர்விங்கான பர்சன்ஸ். சூப்பர் அமானி சிஸ்டர், நீங்க இன்னும் வளரணும். மிச்ச தூரம் இல்ல டியர். அடுத்த கிழமையே 2 கிழமையுமே எனக்கு கூட தான். நீங்க வருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மல்டி மில்லியனர் கிளப் மிச்சம் டைம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் லீடர், இதே ஸ்பிரிட்டோட இதே வைபோட நீங்களும் சக்சஸ் வாங்க. உங்களோட டீமையுமே சக்சஸ் கூட்டிட்டு போங்க. அதுதான் உங்களோட ரியல் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் அமானி சிஸ்டர். அடுத்தது வந்து ரிஸ்லா சிஸ்டர். ரிஸ்லா சிஸ்டரை பத்தியுமே பேசி ஆகணுமே. சூப்பர் ஆக்டிவ் லீடர் கைஸ். ஒரு வார்த்தையில சொல்லலாம். சூப்பர் ஆக்டிவ் லீடர். என்னையோட ஆரிஃப்ளம்ல ஒர்க் பண்ணின லீடர். ஸோ அது இவங்க எல்லாருமே எனக்காகவே இருந்த மாதிரி தான். அவங்க எல்லாருமே வந்து சொன்ன உடனே உள்ளுக்கு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரிஃப்ளம்ல என்னையோட இருந்த ஜேர்னி. இந்த இதுலயுமே வந்தாங்க. நிறைய பேர் அபிக்ஸுக்கு கூப்பிடுறாங்க சிஸ்டர். ரிஸ்லா சிஸ்டர்லாம் ஒரிஃப்ளம்ல இண்டிபெண்டன்ட் சீனியர் டிரெக்டர் அதே டைட்டில் எல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. அப்ப அவங்களையுமே நிறைய பேருக்கு தெரியும் என்னையோட அச்சீவ் பண்ண ஆட்கள். அப்ப அபெக்ஸா வந்து ஃபர்ஸ்ட் லீடர்ஸுக்கு தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படித்தானே வந்துச்சு. அப்ப இவங்களுக்குமே இன்விடேஷன் போயிட்டு இருக்கு. இன்வைட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். இவங்க போயிட்டு இல்லை. இவங்க வந்து நான் இன்வைட் பண்ணின உடனே ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் வந்து எனக்கு டீம் உள்ளுக்கு வந்ததுக்கு நான் ஒர்க் பண்ணல. ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் நான் பிசினஸே எடுத்து செய்யறேன். அப்ப நான் கூப்பிட்ட உடனே வந்த லீடர்ல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களுமே இன்னைக்கு மாஷா அல்லா 2,70,000 டோட்டல் இன்கம். இந்த வீக் 40,000 எடுத்துக்கிறாங்க. டிசர்விங் பர்சன். ஒரு ரூபாவுமே அவங்களோட சொந்த உழைப்பு தான். அவங்களே அவங்களோட டீமை செஞ்சு சூப்பரா வந்திக்கிறாங்க. சூப்பர் ரிஸ்லா சிஸ்டர். இந்த வீக் அவங்களோட டீம்ல நிறைய இன்கம் ஏர்னர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தரையுமே இவங்க இன்கம் கூட்டிட்டு வந்திக்கிறாங்க. இதே மாதிரி நீங்க அடுத்த கட்டம் போகணும் ரிஸ்லா சிஸ்டர். அடுத்த வீக் எங்களோட மல்டி மில்லியனர் கிளப் லீடர் மெம்பர் அட்வான்ஸ் விஷஸ் ரிஸ்லா சிஸ்டருக்கு அண்ட் அமானி சிஸ்டர் ஆல்சோ நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் வருவீங்க. 2 பேருமே வருவீங்கன்னு நினைக்கிறேன். வரணும். ஓகே. ரிஸ்லா சிஸ்டர் எப்படியுமே இன்னும் 20,000 தானே. இன்ஷா அல்லாஹ் வந்துருவாங்க. இதே போல இன்னும் அடுத்தடுத்த கட்டம் நீங்க ஒவ்வொருத்தருமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே விஷ் பண்றேன் guys. இது என் டீம்ட அச்சீவ்மெண்ட்ஸ். ரிஸ்லா சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். இன்னும் நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நான் உங்களை விஷ் பண்றேன் guys. தேங்க்யூ. இது என் டீம்ல இந்த வீக்குக்கான அச்சீவ்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது எண்ட். இது நான் 1,80,000 இல்லையா? யா 1,80,000 9,20,000 இது வரைக்குமே நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணி முழுசா இன்னும் 2 மந்த் இல்லை, 1 மந்த் 3 வீக்ஸ் அப்படி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் முழுக்க அல்லாஹ் அவன் தான் எனக்கு தந்தான். அவன் தராம இல்லை. நாங்க யாருமே இங்க இல்லை இல்லையா? எங்கட முயற்சி மட்டும்தான் guys. முயற்சியால ஒண்ணும் செய்ய இயலாது. முயற்சியா சரியா போட்டுன்னு சொன்னா அது டிசர்விங்கா இருந்தா அவன் தான் தருவான் இல்லையா? சோ அவன் எனக்கு தந்தது அல்ஹம்துலில்லாஹ். இந்த இன்கம் இன்கம்ல எனக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு இந்த புள்ளையில அவ்வளோ பேத்துற இன்கம்லயுமே எனக்கு பெரிய சந்தோஷம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்த கட்டம் வரணும். நான் எல்லாத்தையுமே விஷ் பண்றேன். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு மிச்சம் ஜஸாக்குமல்லா. தேங்க்யூ ருஷானி சிஸ்டர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ முர்ஷிதா சிஸ்டர். ஓகே, முஷாஃபிரா. ஓகே. இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரி நான் ஃபெஸ்ட்டுக்கு விஷ் பண்ணிக்கொள்ளிய. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இந்த வீக் வந்துட்டு என்னோட டீமில் 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிக்க. அவங்களோட டோட்டல் இன்கம் 60,000 ரூபா. ஃபெரோசா சிஸ்டர் இவங்க வந்துட்டு ஒரு டீச்சர் டீச் பண்ணிக்கொண்டு பார்ட் டைமாக தான் இந்த எபெக்சோரா பிஸ்னஸ் செஞ்சுட்டு வரேன். இவங்க வந்துட்டு அஹ்லன் டீம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபெரோசா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு ஃபாதில். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணிக்கி. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 70,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் ஃபாதில். அடுத்தது வந்துட்டு ஹஸ்மினா.
இந்த வீக் வந்துட்டு 20,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு என்னோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 7,90,000. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்மினா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு அஹ்லம் வந்துட்டு இந்த வீக் 20,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு என்னோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 8 லட்சம். கங்க்ராச்சுலேஷன் அஹ்லம். அடுத்தது வந்துட்டு அஹ்தாசிஸ், இவங்க வந்துட்டு ஹஸ்பினோட டீம் மெம்பர் தான். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 1 லட்சம். கங்க்ராச்சுலேஷன் அஹ்தா சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு இது மிஸ்ரா சிஸ்டரோட டீம். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கு. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 40,000 ரூபா. கங்க்ராச்சுலேஷன் இஸ்ரா சிஸ்டர். ஓகே, இந்த வீக் வந்துட்டு இவ்வளோ பேர் தான் எங்கள் டீமில் இன்கம் ஏர்ன் பண்ணது. அடுத்தது ஃபிரோசா சிஸ்டர். தேங்க்யூ முஷாஃபிரா. ஃபிரோசா சிஸ்டர், ஓகே ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். இது வந்து சஃபா சிஸ்டர் டீம். அவங்களோட சைடில் கரண்ட் இல்லையாம், அதால் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து சஃபா சிஸ்டர் டீமில் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க மஹானி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் மஹானி சிஸ்டர். இவங்க வந்து டோட்டலாக 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து அஸ்கியா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவங்க டோட்டலா 3,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட இவங்க மில்லியனர் கிளப்களையும் என்டர் ஆகியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அஸ்கியா சிஸ்டர். அடுத்தது வந்து ரஸ்லான் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் ரஸ்லான் பிரதர். இவங்க வந்து இந்த வீக் 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட டோட்டலாக 3,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சஃபா சிஸ்டர் மிஸ்டர் ஃபெமிலியாவே நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்சு கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன் ரஸ்லான் பிரதர். அடுத்தது வந்து ஃபாக்கிரா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபாக்கிரா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000. டோட்டலாக வந்து 7,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபாக்கிரா சிஸ்டர். இன்னும் அவங்களோட இன்கம் வந்து டெவலப் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ரிஸ்வானா சிஸ்டர். இவங்க வந்து 40,000 இன்கம் இந்த வீக் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்வானா சிஸ்டர். நல்ல ஒரு ஆக்டிவான அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்வானா சிஸ்டர். இவங்க வந்து டோட்டலாக 8,30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரிஸ்வானா சிஸ்டர். இன்னும் நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ணி டாப் 10க்குள்ளே வரணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஃபிரோசா ஜிஃப்ரி. இவங்க வந்து டோட்டலாக 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இந்த வீக் வந்து 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக 16,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ரைட், இவளோட சஃபா சிஸ்டர் டீம் வந்து முடியுது. அந்த ஃபிரோசா ஜிஃப்ரிங்கிறது நான் தான். சரி, ஓகே. இதோட சஃபா சிஸ்டர் டீம் மெம்பர்ஸ் இது முடியுது. அடுத்து வந்து இந்த டீம் அடுத்ததா இவங்க வந்து இந்த டீமுக்குள்ள வராங்க. இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அசீரா ஜஹீர். அல்ஹம்துலில்லாஹ், கங்க்ராச்சுலேஷன் அசீரா. இவங்க மிச்சம் நாளாவே ட்ரை பண்ணி கொண்டு வர ஒரு லீடர் உண்டு. அவங்களோட
விடாமுயற்சியும் அதே மாதிரி அவங்களோட காத்திருப்பும் தான் இந்த இன்கம் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இவங்க இன்னும் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்க வந்து இந்த டீம்ல இருக்கிற மில்லியனர் கிளப் மெம்பர் ஃபசோனோட டீம். அடுத்தது ஜம்ஹான் இஃப்ராஸ். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹான் இஃப்ராஸ். இவங்களும் வந்து இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட இவங்க வந்து நிறைய கனவுகளோட இதுல ஒர்க் பண்ணி கொண்டு வர ஒரு லீடர் உண்டு. இவங்களும் ஃபசோனா சிஸ்டர் டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் ஜம்ஹா. நீங்க வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சாஜித். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,20,000. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இவங்களும் வந்து மில்லியனர் கிளப் மெம்பருக்குள்ள என்டர் ஆகணும் சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது ஃபசோனா ஃபசூல். இவங்க ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க இந்த வீக் வந்து 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 3,70,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அதோட இவங்க வந்து கன்சீவா வேற இருக்கிறாங்க. அதோடையும் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். டோட்டலா 3,70,70,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இன்னும் நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா சிஸ்டர். அதோட இது வரைக்கும் நான் விஷ் பண்ண எல்லாரும், அதோட இது வரைக்கும் ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே திரும்ப ஒரு தடவை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ரோல். இந்த எல்லாருமே நல்ல ஒரு லெவலுக்கு போகணும், இன்னும் நிறைய இன்கம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இறைவனையும் துஆ செஞ்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபிரோசா சிஸ்டர். நெக்ஸ்ட் சுகாதா யாரு? சுபானந்தினியா செய்றீங்க? சிஸ்டர். ஓகே, ஷேர் பண்ணு. பிடிஎஃப் இவா அஸ்ட்ரா சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. யாரு? அஸ்ட்ரா அஃப்ரா சிஸ்டர். அஃப்ரா சிஸ்டரா? அஃப்ரா சிஸ்டர். கொஞ்சம் இருங்க. ஓகே, ஷேர் பண்ணலாமா? Okay. It is Sukada sister team. இந்த வீக் இன்கம் எடுத்த எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். இது ரம்ஷான் சிஸ்டர். இந்த வீக் 20,000, டோட்டல் இன்கம் 40,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை நான் விஷ் பண்ணுறேன். இவங்க இன்னும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் ரம்ஷான் சிஸ்டர். நெக்ஸ்ட் சோமபிரியா. இவங்களும் இந்த வீக் 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 60,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சோமபிரியா. இன்னும் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சஃப்ஷா சிஸ்டர். இந்த வீக் இன்கம் 10,000 ரூபாய். டோட்டல் இன்கம் 60,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களையும் இன்னும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நெக்ஸ்ட் சஃபியா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக்
இந்த வீக் இன்கம் 40,000 ரூபா. டோட்டல் இன்கம் 1,40,000. இவங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரிஷானா சிஸ்டர். ரிஷானா சிஸ்டரு, கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இந்த வீக் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 2,10,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர். இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கா? ஓகே, இது சுபானந்தினி, நான் தான். இந்த வீக் இன்கம் 70,000. டோட்டல் இன்கம் 7,10,000 ரூபா. ஓகே, எல்லாமே என்னன்னு சொல்கிற ஆண்டவர் தான். நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களோட இன்கம் ஏர்ன் பண்ணுற எல்லாமே ஆண்டவர்கிட்ட கையில் தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சுபானந்தினி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இன்கம் ஷேர் பண்ண லீடர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் உண்மையில சொல்லணும்னா நிறைய லீடர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் செப்பரேட்டா சில டீம்ல செய்யறாங்களான்னு தெரியல. அநேகமான லீடர் செய்யப்படல. இட்ஸ் ஓகே. ஏன்னா உண்மையிலே டீம் பெருசாகும் போது எங்களுக்குமே பாருங்க, டைம் நாங்க 7:30க்கு தொடங்கினது கிட்டத்தட்ட 9:30 ஆகுது. சம்டைம் நெக்ஸ்ட் வீக் கூட டீம் செப்பரேட் பண்ணி செய்யறது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். நாங்க டைம் கொஞ்சம் குயிக்கா முடிச்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போற எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெஸ்டான ஒரு இயரா இருக்கணும்னு சொல்லி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே, நாங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு மீட்டிங்ல மீட் பண்ணுவோம். எல்லாருமே உங்களோட எஃபர்ட் போடுங்க. இவ்வளவு பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் என்ன. ஸோ உங்களோட டீம்ல உண்மையில நான் கால்குலேட் பண்ணல, எப்படியுமே 100 பேரு கூட வந்திருக்கும். அக்யூரேட்டா கால்குலேஷன் தெரியல, சரியா? ஸோ எப்படியுமே 100 பேரு கூட தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்கை இன்னும் இதை விட பெஸ்டான வீக்கா நாங்க கொண்டு வருவோம். எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.